நவராத்திரி உற்சவத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு 4ஆம் திருநாள். அதுல காலையில பெருமாள் தாயார் தியானம் பண்ணுகிறோம். தியானம்ங்கிறது நம்ம சம்பிரதாயத்துல உண்டு. சாங்கிய மதத்துல பகவானே கபிலாவதாரம் எடுத்தப்போ அவர் எல்லாரும் மனசுனால தியானம் பண்ணணும் அப்படிங்கிற எப்போதுமே மூணு கர்ணங்கள் ஒட்டுக்கா சேர்ந்தாதான் அது ஒரு ஆராதனை. கையும் பண்ணணும், மனசும் தியானம் பண்ணணும், வாயின்னு ஒண்ணு பகவான் கொடுத்திருக்கான்னு அதை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணும். அப்ப மனசா வாச்சா கர்மன மூணும் பண்ணா மத்தமே பகவத் ஆராதனம். நம்ம இத்தனை நேரம் கையை கொண்டு பண்ணிட்டோம், எல்லாரும் ஆராதனம் பண்ணோம். வாயை கொண்டு மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிறோம், பாசனம் செவிக்கிறோம், சாயந்தரம் பாட்டு பாடுறோம். அப்ப இது ரெண்டும் பெரும்பாலும் எல்லா நாளையும் பண்ண முடியும். தன்னுடைய கர்ணங்களை கொண்டு கை காலு இது கொண்டு பகவானுக்கு ஆராதனம் பண்ண முடியுது. ஓரளவுக்கு வாயை கொண்டு வாச்சாக என்கிறது எல்லாருமே பண்ணுகிறோம். ஆனா மனசுனால தியானிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமானது இல்லை. அப்ப நமக்கு அது பெரும்பாலும் இல்லை. ஆண்டாலுமே இது பூமலர் கொண்டு தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க மூணுமே போடுற. அப்போ மனசுனாலேயும் சிந்திக்க வேணுங்கிறது தெரியும். நம்ம தியானம்ங்கிறது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, நம்ம வேலை செஞ்சுட்டே நாங்க பெரும்பாலும் மனசுல தியானம் பண்ணோம்னா அது தியானமா ஆகாது. அப்ப உங்க கரணங்கள்ல வேலை செய்யுது. கரணங்கள் வேலை செய்யறப்ப நீங்க தியானம்னு பெருமாளை அப்படியே தியானம் பண்றீங்க. நான் தலிகை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு டைம் இல்லை. அப்ப அப்படியே ஒரு பெருமாளை பத்தின ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச பெருமாளை அப்படியே தியானம் பண்றீங்க. அது தியானத்துல வருமா அப்படின்னா உங்க மனசடக்கம் உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கும். அது தியானத்துல போய் சேருமானா உங்க கரணங்கள்ல அடக்கி பண்றதே தியானம். ஒண்ணு வேலை செய்யணும், மிச்சத்தெல்லாம் அடக்கிடணும். அதுக்குதான் தியானம்னு பேரு. நான் எல்லாத்தையும் வேலை செய்ய வச்சேன், மனசையும் வேலை செய்ய வச்சேன். அப்ப அது தியானம்னு சொன்னோம்னா அது அனுபவமா மாத்திரமே இருக்கும். அப்ப தியானம்ங்கிறது எப்படி பண்ணணும்? ஒரு இடத்துல போய் பேசாம உட்காந்துக்கணும், யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத இடமா இருக்கணும், நம்மளும் எந்திரிச்சு போகாத சந்தர்ப்பமா இருக்கணும். அது நீங்க காலையிலயோ எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுவீங்களோ இல்ல நைட் எல்லாரும் தூங்குனதுக்கு முன்னாடி பண்ணுவீங்களோ உங்களுக்கு தான் தெரியாது எந்த சமயம்னு. ஏன்னா தியானத்துல உட்கார்ந்தது அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்புறம் அதை திருப்பி தொடர்றது ரொம்ப கஷ்டம். எந்திரிச்சது திருப்பி அதை பண்ண முடியாது. அப்போ நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பமான சமயத்தை நம்மள தான் ஏற்படுத்திக்கணும். காலையில எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, நான் 5 மணிக்கு எல்லாத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிடுவேன். இல்ல ராத்திரி ஒரு 9 மணிக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கான டைமை நீங்க தான் எடுக்கணும். அப்படி கரணங்கள் அடக்கி அப்புறமா பண்றது மாத்திரமே தியானம். அதுதான் தியானத்துல போய் சேரும். சரி, இப்ப கரணங்கள் எல்லாம் அடக்கிட்டோம், ஒரு சமயத்தை ஏற்படுத்திட்டோம். 6 மணிக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, உட்கார்ந்துட்டு இருப்போம். எல்லாம் வேலையை விட்டுட்டு எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, கேஸ் எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு உட்கார்றோம். மனசு அடக்குமா அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல நீங்க எதுவுமே யோசிக்க முடியாது. மேல இருக்கிற தாயார் பிரத்யட்சமா தான் இருக்கிறார். ஆனா ஒரு 2 நிமிஷம் அவளை மாத்திரமே அனுபவிக்க முடியுமா அப்படின்னா மனசு வேற அப்படி போயிட்டு இருக்கும். அப்போ எங்கேயோ அழைப்பாய முதல் சரீரத்தை அடக்கி ஒரு இடத்துல உட்கார வைக்கணும். அடக்கி உட்கார்ந்த சரீரத்துக்குள்ள மனசு அடக்கணும். எப்படி அடக்கிறது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தியானத்துக்கு பழக்கணும். அதை மாத்திரமே கண்ணை மூடிட்டு யோசிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். உங்களுக்கு எந்த திவ்ய தேசம் பிடிச்சதோ, எந்த தாயார் பிடிச்சதோ, எந்த பெருமாள் பிடிச்சதோ அது எப்படியே தியானம் பண்ணீங்கன்னா முதல் கஷ்டமா இருக்கும், ரொம்ப நேரம் பண்ண முடியாது. ஆனா போக 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 அதை அப்படியே கைப்பற்றும். நீங்க அதை பத்தி யோசிப்பீங்க. நீங்க அந்த திவ்ய தேசத்துக்கே போயிட்டு வந்து ஒரு அனுபவம் கிடைக்கும். கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் போகவே இல்லைன்னா போயிட்டு வந்திருப்பீங்க. அப்போ சரீரத்தை கொண்டு போகிறது மாத்திரம் திவ்ய தேச யாத்திரை இல்லை. தினம் தினம் மனசை கொண்டு போனீங்கன்னா நீங்க எத்தனையோ யாத்திரை தினம் தினம் போலாம். அப்படி ஒரு தியானத்தை இப்ப பார்க்கலாம். எல்லாருமா ரங்கநாச்சியாரையும் ரங்கநாதனையும் சேவிக்கிறோம். ரொம்ப நல்ல ஆசை ஸ்ரீரங்கத்துக்கு போகணும் அப்படின்னு. இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது. எல்லாரும் ஸ்ரீரங்கத்தை நோக்கி போறோம். அங்கே திவ்ய தேசம் அப்படிங்கிறது காவேரியில இருந்து ஆரம்பிக்கிறது. அதனால அம்மா மண்டபத்துக்கு போறோம். அம்மா மண்டபத்துல காவேரி அப்படியே பிரவாகத்தோடு அப்படியே வர்றார். அப்படியே அந்த காவேரி பாருங்க, அப்படியே தெளிந்த நீரா வர்றா. கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் அந்த அரங்கத்தை அப்படியே மாலை போறது அப்படியே காவேரி சுத்தி வர்றான். அப்படியே அந்த காவேரி பாருங்க, நல்லா பாருங்க. காவேரி அவாஹி தீப்த பகவான் போஹேந்திர பவே
காவேரிக்காகவே பகவான் அங்க வந்து சேவை சாதிக்கிறார். அப்ப எப்பேற்பட்டவளா இருப்பா. அப்படிப்பட்ட காவேரி நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது. வெள்ளிக்கிழமை எல்லாரும் அப்படியே அமிழ்ந்து ஸ்நானம் பண்றோம். காவேரி அவாகி தஷ்ய பகவன் அப்படி எல்லாரும் அப்படியே மூழ்கி அப்படியே ஸ்நானம் பண்றோம். அப்படியே குளிர்றது, சரீரம் எல்லாம் அப்படியே குளிர்ந்து போச்சு, மனசெல்லாம் குளிர்ந்து போச்சு. இத்தனை நாள அந்த தாபங்கள்லாம் போயிடுத்து. அந்த காவேரிக்கு அந்த பிரபாவம் இருக்கு. அதை பராசர் பட்டர் சொல்றார். கர்மக்லேசா பலாச பிரதமஹானே பல மலஸ்ரோதம். மனசுல இருக்கிற மலங்களை எல்லாம் போக்குறதாக பிரஜா நதி இருக்கிறது. நம்ம எத்தனையோ பாபங்கள்லாம் செய்துட்டு இங்கேயே உழண்டுட்டு இருக்கிறோம். ஒரு பகத் விஷயத்துல பிரஜா நதிக்கு போக வாய்ப்பு கிடைக்கிறது. பிரஜா நதியில ஸ்நானம் பண்ண அந்த க்ஷணம் நம்ம பண்ண பாபங்கள்ல போய் வளங்கள்ல அற்று போகிறது. அது போலவே இந்த காவேரி காவேரி பிரஜாசேயம் இப்படி ஸ்நானம் பண்ணோம். ஆனா பாபங்கள் ஏதோ தெரிஞ்சு பண்ண பாபங்கள் தெரியாத பாபங்கள்லாம் போயிடுது. கர்மக்லேச பலாசகா பிரதமஹா நேத்வல மலஸ்ரோதம் எல்லாம் இடங்களும் அற்று போனதுக்காக அப்படியே வெளியில வருகிறோம். அதெல்லாம் வஸ்திரங்களை எல்லாம் போட்டு நல்லா திரும்ப நல்லா எல்லாம் பண்ணிட்டு அப்படியே திரும்பி பார்க்கிறோம். அந்த காவேரி அற்புதமா இருக்கிற காவேரி லஹரிகரை விதகி பர்யேதசா சேவ்யதா. அப்படியே மனசுக்கு குளிர்ச்சி கொடுக்கறதா. காலையில 6 மணிக்கு அப்படியே காவேரி அப்படியே பிரவாகிச்சுட்டு வர்ற. அப்படியே நல்லா பார்த்தோம்னா எல்லாம் மீன்கள் எல்லாம் விளையாடுது. அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு நாள் பாக்கியம் கிடைக்கிறாங்க பாருங்க. மீன் எல்லாம் அப்படியே விளையாடிட்டு இருக்கு அந்த காவேரி. நம்மளுக்கு எல்லாம் எப்பாச்சுதான் பாக்கியம் கிடைக்குது இந்த காவேரியில ஸ்நானம் பண்ணி. இந்த மீனெல்லாம் அங்கேயே இருந்து அப்படியே ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கு. தன்னார அந்த காவேரியை சேவிச்சுண்டு அப்படி சரி ரங்கநாதனை சேவிப்போம் அப்படின்னு கிளம்புறோம். இந்த காவேரி இந்த தேசத்துக்கே அத்தனை பூரிப்பு உண்டாக்கி இருக்காங்க. அதனால அந்த தீர்த்தத்துடைய மகிமையினாலே எல்லாம் அப்படி பச்சை பசேல் இருக்கு. எங்க பார்த்தாலும் செடி கொடிகள். தீர்த்தம் சந்ததி பாதி நந்தன தருண். நந்தன தருண் எங்க பார்த்தா நந்தவனுங்க. அப்படியே மதுரவி ஆழ்வார் நந்தவனம் இருக்கு. பெருமாளுக்கு அத்தனை புஷ்பங்கள் அங்க பயிரிட்டு வச்சிருக்க பாருங்க. எல்லாம் என்னத்துக்கு 6 மணிக்கு எல்லாம் புஷ்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்துல குடுங்க போறேன். நந்தன தருண் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு. எங்க பார்த்தா பாக்கு மரம், எங்க பார்த்தா தேங்காய் மரம், எங்க பார்த்தா அப்படி மரங்கள் அப்படியே வளர்ந்து நிக்கிறது. அப்படியே புஷ்பங்களா பூத்து இருக்கு. அதெல்லாம் இந்த காவேரினாலே அப்படியே பார்த்துட்டே வர்றோம். எங்க பார்த்தா ஒரே புயல் சப்தமா இருக்கு. எல்லாம் மரங்கள் இருக்கு. அதனால குயில்கள்லாம் வந்திருக்கு. பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இனிமையா காலையில 6 மணிக்கு சப்தம் போடுறது. அதெல்லாம் பார்க்கிறோம். எல்லா இடத்துலயும் அப்படியே புஷ்பங்கள் அப்படியே பொதிந்த சோலைகளா இருக்கு. மல்லிகா, ஜவ்வந்தி, புன்னாக, பகல, செண்பக மரங்கள்ல அப்படியே நிறைஞ்சு புஷ்பங்கள் அப்படியே பூத்து இருக்கு. அதெல்லாம் சேவிச்சுட்டு அப்படியே வரோம். அப்படியே நடந்து வந்தா பெரிய ராஜகோபுரம் சேவையாக. அங்கேயே நம்ம பார்த்தோம்னாவே நம்ம மனசெல்லாம் அப்படியே பெருமாளை சேவிக்கணும் தாபம் இருக்கு. அப்படியே பாருங்க மேல அப்படியே தலையை தூக்கி பார்த்தோம்னா ரங்கதவ்ய பவனம் புவி கோபுராணாம் பிராகாரேன நிகரணேன கருத்மதஹா. பெரிய கோபுரம். ரங்கதவ்ய பவனம். ரங்கரதை ஆஸ்தானம் அங்கே தொடங்குது. பெரிய கோபுரத்துக்கு அங்கே பயம் வந்துறது, அங்கே பக்தி வர்றது. அப்படியே பார்த்து கால் எடுத்து வைக்கலாம்னு பார்க்கிறோம். அப்படியே பார்த்தா பெரிய மதில். அந்த 2 கோபுரத்திலையும் இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே மதில்னால சொல்லப்பட்டது அடையவலஞ்சான்கிற மதிலோடு இருக்கிறது. அது அப்படியே பாருங்க. கோபுராணாம் பிராகாரேன நிகனேன கருத்மதஹா. அப்படியே கருடாழ்வார், பெரிய கருடாழ்வாரை பார்க்கிறோம். அவர் 2 பக்கம் அப்படியே அந்த ரெக்கையை விரிச்சுண்டு உட்கார்ந்து இருப்பார். பெருமாளுக்கு பாதுகாப்பு. அது போலவே இந்த பெரிய ராஜகோபுரம் கருடன். 2 பக்கம் மதில்கள், 2 ரெக்கைகள் அப்படியே விரிஞ்சிருக்கு. பெருமாளுக்கு யாரும் உள்ள வந்துடக்கூடாது. பெருமாளை சம்ரட்சணம் பண்ணணும், பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு கருடாழ்வார் ஒவ்வொரு கோபுரத்திலையும் இருந்துட்டு தன்னுடைய ரெக்கைகளை அப்படியே மதிலாக அப்படியே அந்த பெருமாள் அப்படியே ஒரு குஞ்சு எப்படி ஒரு பட்சியானது அப்படி பாதுகாக்குமோ ரெக்கையில, அது போல அந்த ரங்கநாதனும் ரங்கநாயகம் நம்ம தான் காப்பாத்தணுங்கிற பாவனையோட அந்த கருடன் அப்படியே தன்னுடைய ரெக்கைகளை மதிலாக விரிச்சு அப்படியே அணைச்சு பிடிச்சுட்டு இருக்கிறான். அப்படியே சேவிக்கிறோம். சேவிச்சன் அப்படியே உள்ள போலாம். எல்லா 7 மதில்களோட அப்படியே அந்த திவ்ய தேசமானது சேவை சாதிக்கிறது. இங்க பார்த்தா ஆச்சாரிய திருமழிகை. இங்கதானே உடையவர் நடந்திருப்பாரு. இங்கதானே புறத்தாழ்வனுடைய திருவடிகள் பட்டிருக்கார். இங்கதானே பராசர பட்டர் வந்திருப்பாரு.
தேசிகன் எழுதியிருப்பார். இந்த வீதியாரதான மாமணிகள் பார்த்திருப்போம். அப்படியே அந்த மண்ணெல்லாம் பார்க்கிறோம். அப்படியே எங்க பார்த்தா மதில்கள், கண்ணுக்கு தெரிஞ்சலமெல்லாம் மதில், எங்க பார்த்தா கோபுரங்கள். இதெல்லாம் நம்ம திருமங்கையாழ்வார் பண்ண கைங்கரியம். வைதிகம் இது ரங்கபுரே. ரங்கநாதனுக்கு மதில் கைங்கரியம் பண்ணணும்னா அவைதிகமா இருந்த தங்கங்கள் எல்லாம் கொண்டு வந்து அது எல்லாம் வைதிகமா மாத்தினார். அவைதிகமான விஷயங்கள் எல்லாம் எல்லாம் மதில்களா மாத்திட்டார். இப்ப பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அந்த மதில்கள் எல்லாம் அப்படியே சேவை சாதிக்கிறது. அப்படியே கண்ணார பார்க்கிறோம். திருமாளிகை எல்லாம் பார்க்கிறோம். கீழே விழுத்து விழுந்து சேவிக்கிறோம். பெரிய நம்பிகள் திருமாளிகை, பராசரப்பட்டருடைய பெரிய திருமாளிகை, அண்ணன் சுவாமி திருமாளிகை, அப்படியே ஒவ்வொன்னா சேவிச்சுட்டு அப்படியே பிரதட்சணமா அப்படியே வருகிறோம். அப்படியே வந்து அப்படியே ரங்கரங்கா கோபுரத்துக்கு அப்படியே உள்ள பிரவேசிக்கிறோம். பார்த்தா வலது பக்கம் நம்மளுக்குன்னே புறத்தாழ்வன் சேவை சாதிக்கிறேன். பார்த்த மாத்திரத்திலே எல்லா தாபங்களையும் போகும்படியாக அனுக்கிரகம் பண்ற ஒரே மூர்த்தி புறத்தாழ்வன் பக்கத்துல போய் சேவிக்கிறோம். ஸ்ரீவக்ஷசன்ன மிஸ்ரேபியோ நமோத்தீமதீவகே. அந்த வேதத்துக்கே திரீனு மங்கள சூத்திரத்தை கட்டினா போல 5 ஸ்தவங்களை கொண்டு நமக்கு அனுக்கிரகம் பண்ண மூர்த்தி. தன்னுடைய திருக்கண்கள் கொடுத்து இந்த சம்பிரதாயத்தை வளர்த்தவர், காப்பாத்தினவர். அப்படிப்பட்ட ஒரு திருவடியில விழுந்து சேவிக்கிறோம். அதிலேயே நமக்கு பராசரப்பட்ட ரங்கநாதனுக்கு எத்தனை பிரியம்னு காட்டுறதுன்னு, ரங்கநாதனை இப்படி வச்சிருந்தார் அப்படின்னு காட்டுறதுன்னே ஒரு பாசமே ஒரு ரூபம் எடுத்த மாதிரி பராசரப்பட்ட அப்படியே குழந்தைய அங்க பக்கத்துல சேவை சாதிக்கிறேன். பாருங்க, அப்படி வந்தீங்களா, சௌக்கியமா, பழத்துல எல்லாம் சௌக்கியமா அப்படின்னு கேட்கிறா போல அப்படியே அஞ்சலி ஹஸ்தத்தோட வச்சுட்டு இருக்க. பராசரபட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோகிதா. பொங்கல் சீக்கிரம் பொங்க, கூட்டம் கம்மியா இருக்கு, பெருமாளை நல்லா சேவிக்கலாம் அப்படின்னு அனுக்கிரகம் பண்றேன். அப்படியே அவரை சேவிக்கிறேன். அப்படியே வந்தா தொண்டடிப்படி ஆழ்வாருடைய சன்னதி, அங்கனுக்கு நேர்ந்த ஒரு ஆழ்வார், அவரை போய் சேவிக்கிறேன். அவரை சேவிச்சுட்டு வெளியில வந்தா புரியும் ஆஜானுபாக வீர ஆஞ்சநேயர் சேவை சாதிக்கிறார். அவரை சேவிக்கிறோம். கீழே திருவடியில திருப்பானாழ்வார் சேவை சாதிக்கிறார். அரங்கனை கண்ட கண்கள் மற்றொட்டனை காணாவேன்னு அந்த ரங்கநாதனுடைய திருவடியிலேயே இருக்கிற திருப்பானாள். அப்படியே வரிசையை வாங்க வெளியில வந்து பாருங்க. திரும்பி தொண்டடிப்படி ஆழ்வார், பெரிய வீர ஹனுமான், அவருடைய திருவடியில திருப்பானாள். 3 பேருமே பிரம்மச்சரியத்தோடு இருந்ததாக. இந்த இடத்துக்கு தான் ஸ்ரீரங்கத்துல பொன்னரங்கம்னு பேரு. இவ 3 பேரும் சேர்ந்து சேவை சாதிக்கிற அந்த இடத்துக்கு தான் பொன்னரங்கம்னு பேரு. பொன்னரங்கம் என்னல் வயலையே பெருகும் ராமானுஜன் எல்லாம் பொன்னரங்கம் எங்கன்னு தேடுவார். பொன்னரங்கம்னா இதுதான் பொன்னரங்கம். இந்த 3 பேர் ஒட்டுக்கா சேவை சாதிக்கிறாளே. இவ 3 பேர் அப்படின்னா தொண்டடிப்படி ராமானுஜருக்கு அதுதான் போக்கியம், அதுதான் போஷகம், அதுதான் தாரகம். இவ 3 பேரும் கொண்டே நம்ம சம்பிரதாயம் இருக்கு. அப்படி 3 பேருடைய திருவடியில அப்படியே சேவிக்கிறோம். கடித போய் நம்ம ராமானுஜனை சேவிக்கணும், தானன்னு திருமணியோட சேவிக்கிறான் அப்படின்னு அவசர அவசரமா போறோம். போனா கும்பலே இல்லை. இன்னைக்கு நல்லா சேவிக்கலாம். உடையவர் நமக்கு நீ காத்துட்டு இருக்கிறார். போனா உடையவரை சேவிக்கிறோம். தானான திருமேனி அப்படியே சக்கரமா முகில் எடுத்துங்கிற மாதிரி அப்படியே சிவப்பு திருமேனியில அப்படியே சேவை சாதிக்கிறான். பக்கத்துல போய் சேவிக்கிறோம். அப்படியே அபயஹஸ்தம் கொடுத்து நம்மளுக்கெல்லாம் அனுக்கிரகம் பண்றார். உற்சவராக சேவை சாதிக்கிற. அப்படியே பாருங்க, உடையவர் பாருங்க, இப்படி மனசெல்லாம் அவர்கிட்ட போறது. இவர் மாத்திரம் இல்லைன்னா நம்ம எல்லாம் இன்னைக்கு என்ன ஆயிருப்போம்? எத்தனை சம்சாரத்துல அப்படியே உழண்டு இன்னும் எத்தனை காலம் ஆகும் வைகுண்டத்துக்கு பிறகு. இந்த மகான் வந்து அவதாரம் பண்ணாரோ, இவருக்கு கிருப்பை இருந்ததோ, இன்னைக்கு நம்ம எல்லாம் வைகுண்ட வாசல் நோக்கி போயிட்டு இருக்கோம். இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த கிருதக்னியோட சுவாமி பார்க்கிறோம். சுவாமி அந்ததெல்லாம் ஒண்ணும் இல்லை, பெருமாள் போய் நல்லா சேவிங்க அப்படின்னு பெரிய அனுக்கிரகத்தை, எப்போதுமே அனுக்கிரகம் தானே உடையவர். ஒண்ணுமே இல்லாதவாளுக்கும் பெரிய அனுக்கிரகத்தை தலைமையில போனவர் தானே. அப்படி போய் நின்று சும்மா விட்டுருவாரா? நம்ம எல்லாம் வரவாழ சும்மா அனுப்பிடுவோம். உடையவர் அப்படி சும்மா அனுப்பிடுவாரா? போய் நின்று நமக்கு அத்தனை அனுக்கிரகத்தை பண்றோம். கைங்கரியமா கிடைக்கட்டும், பெருமாள் சேவையா கிடைக்கட்டும், மன நிம்மதியா இருக்கட்டும், எல்லாம் வைகுண்டத்துக்கு வாங்க அப்படின்னு இந்த உடையவர் பெரிய அனுக்கிரகம் பண்றா. நல்லா விழுந்து சேவிக்கிறோம். வெளியில வந்து தீர்த்த பிரசாதங்களை சேவிச்சுட்டு சரி அப்படி பிரதட்சணமா வரலாம் அப்படின்னு கிளம்புனா அப்படி எதிர்த்து அப்படி பார்த்தீங்கன்னா சுதர்ஷனருடைய சன்னதி இருக்கு, சக்கரத்தாழ்வாருடைய சன்னதி. அப்படி போகிறோம். பெரிய சுதர்ஷன மூர்த்தி. நேரா பார்த்தீங்கன்னா ராமானுஜர், அதுக்கு எதிர்த்தாப்படி சுதர்ஷனர். இவா 2 பேரும் தான் உருட்டுலோக மணிமண்டப மார்க்கதாயி. இவரும் வழிகாட்டுவார். ராமானுஜரும் உருட்டுலோகத்துக்கு மார்க்கம் காட்டுவார். அதேதான் சுதர்ஷனர் பண்ணுவார்.
யோசிச்சிருக்கீங்களா? ஏன் ஸ்ரீரங்கத்துல ஆப்போசிட்ல சுதர்சனன் வரும், ராமானுஜர் அப்படின்னு 2 பேருமே ஒரே வேலை தான் பண்ணுவாங்க. சக்கரத்தாழ்வாரும் அப்படிதான். நம்மளுக்கு சக்கர பொறியொற்றி கொண்டு நம்முடைய கைகள்ல சக்கர பொறியாக இருந்து வைகுண்டத்தை கூட்டிட்டு போற வரைக்கும் அவர் அடங்க மாட்டார். அதே மாதிரிதான் ராமானுஜரும். அதனால இவ 2 பேரும் நேர் எதிர்த்தாப்படி எழுதி இருக்கார். முஷ்டுலோக மணிமண்டப மார்க்கதாயி. அந்த மார்க்கத்தை காட்டவே இவ 2 பேரும் தான். ஒருத்தர் வழி போடுவார், இன்னொருத்தர் பரிசு பண்ணுவார். சுதர்சன் அப்படியே வழி போட்டுட்டு வெளிச்சத்தை டார்ச் போட்டுன்னு போவார். இவர் அப்படியே அந்த வழியை பரிசு பண்ணி நம்மளை எல்லாம் கூட்டிட்டு போவார். அப்படி 2 பேரும் சேவை சாதிக்கிறார். 2 பேரும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சேவிக்கும் பாக்கியம் கிடைச்சது. பெருமாளை சேவிக்கணும், தாயார போய் முதல் சேவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறோம். திருக்கொட்டாரம் சேவையாகிறது. அங்க செங்கமலை நாச்சியாராக தாயார் சேவை சாதிக்கிறார். அவர் போய் சேவிக்கிறோம். சேவிச்சுட்டு அப்படியே பெரிய பிராகாரங்கள் எல்லாம் அப்படியே சேவிச்சுட்டு தாயார சேவிப்போம் அப்படின்னு ஆசையா நடக்கிற மாத்திரம் கால் வெரசா போகும். மற்ற இடத்துல கூட கொஞ்சம் மெதுவா அப்படியே பார்த்துன்னு போவோம். இங்க போறப்ப கால் தானா வேகம் எடுக்கும். போய் தாயார் சீக்கிரம் பார்க்கணும் அப்படிங்கிற உத்துல வந்துடும். அதனால ரொம்ப வேகமா போறோம். அப்படி நேரா போனா போய் முட்டி நிக்கிறது முதலாள் வருஷம். நம்ம சம்பிரதாயத்துக்கு பொன்னடிக்கால் இட்டவா 3 பேரும் சேவை சாதிக்கிறான். அவ திருவடியில விழுந்து சேவிக்கிறோம். சேவிச்சுட்டு போய் தாயார சேவிக்கிறோம் அப்படின்னு அவ கிட்ட விடைபெற்று கொண்டு அப்படியே இருக்கிறோம். அப்படியே வந்தா தாயார் சன்னதிக்கு போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆஹ்லாதத்தை கொடுக்கிற சந்திர புஷ்கரணி சேவையாகிறது. விக்கர திஹரவு லக்ஷ்மியாலீலா பத்ர பரீட்சையா வினிமய விதாலி நாசி கிரயா. பெரிய சந்திர புஷ்கரணி. அங்கதான் பிராட்டியும் பெருமாளை ஜலக்கிரீடோத்சவம் பண்ணுவாள். 2 பேரும் நம்ம எல்லா சன்னதி எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டதுக்கு பின்னாடி 2 பேரும் போய் அங்க அந்த சந்திர புஷ்கரணியில ஜலக்கிரீடோத்சவம் பண்ணுவாள். அப்படி அந்த பிராட்டியும் பெருமாளுமே ஸ்நானம் பண்ற அந்த சந்திர புஷ்கரணியை சேவிக்கிறோம். அபியாசா தோ அஷ்டமி சந்திர சீதா சந்திரை அப்படி சீத்தலங்களை அப்படி குளிச்சு கொடுக்குற அந்த சந்திரனே அனுக்கிரம் வாங்கின அந்த சந்திர புஷ்கரணி. அவனுக்கு அனுகிரகம் பண்ண நம்மளுக்கு பண்ணாத. அப்படி ஒரு பெரிய சந்திர புஷ்கரணி அதை பார்த்து சந்தோஷப்படுகிறோம். அதோடைய அப்படியே ஓரத்துல பார்த்தீங்கன்னா புன்னாக மரம் இருக்கிறது. புன்னாக தல்லஜ மஜ்ர சகஸ்ர கீதி அப்படின்னு ஒரு பெரிய புன்னாக மரத்தை ஸ்தல விருஷத்தை பார்க்கிறோம். அப்படியே வெள்ளையே புஷ்பங்கள் எல்லாம் பூர்த்தி இருக்கு. அந்த புஷ்பத்தை தான் சாயந்திரம் ஆச்சுன்னா ரங்கநாதனும் ரங்கநாயகியும் அங்க வந்துருவாளா. எல்லாம் சன்னதி எல்லாம் திருக்காப்பிட்டதும் 2 பேரும் வந்துருவாளா. அப்ப இந்த ரங்கநாச்சியாருக்கு இந்த புஷ்பங்களை எடுத்து தன்னுடைய தலையில சூடிக்கணும்னு ஆசையம். அப்போ பெருமாள் கிட்ட கேட்பான, இந்த புஷ்பம் எல்லாம் எனக்கு வேணும்னு. உடனே பெருமாள் தன்னுடைய திருக்கைகள்னால அந்த புண்ணாக மரத்தை அப்படியே கீழே இழுப்பாரு. அந்த கொம்பை பிடிச்சு கீழே இழுப்பாரு. அந்த புஷ்பங்களை எல்லாம் பறிச்சு தாயாருடைய தலையில வைப்பாரு. புஷ்பங்கள் நிறைஞ்சிருக்க புண்ணாக மரம், புண்ணாக தல்லஜ அதை சேவிக்கிறோம். அந்த இடத்துக்கு பெரிய பிராசிஷ்யம் உண்டு. ஏன் அப்படின்னா அங்கதான் சகஸ்ர கீதி. நம்ம பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் திருக்கோட்டியூர் நம்பி, ராமானுஜர், பராசர பட்டர், பூரத்தல்வன் எல்லாரும் அங்க உட்கார்ந்துருந்தா சகஸ்ர கீதி திருவாய்மொழி விசாரம் பண்ணுவார். அங்கதான் காலக்ஷேபங்கள்லாம் நடக்குமா. அப்ப சந்திர புஷ்கரணி ஒரு பெரிய குளிர்ச்சி. அதுக்கு பக்கத்திலேயே ரங்கநாதனும் ரங்கநாயகியும் விளையாட அந்த புண்ணாக மரம் இருக்கு. அதை சேவிச்சோம்னா அதுக்கு பக்கத்திலேயே ஆழ்வார்கள் ஆச்சாரியோட எல்லாம் காலக்ஷேபம் பண்ண சகஸ்ர கீதிங்கிற அவ எல்லாம் அந்த திருவாய்மொழி கொண்டு காலக்ஷேபம் பண்ண அந்த ஸ்தலத்தை அப்படியே பார்க்கணும். இதான எல்லாம் நடந்திருக்கும். இதெல்லாம் திருவாய்மொழி ஒவ்வொரு பாசனம் ஒவ்வொரு வரிக்கு மேல அர்த்தம் பயிச்சிருப்பார். அதை கொடுத்து கேட்கிறோம், ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. நம்ம துர்பாக்கியம். ரொம்ப காலத்துக்கு பிற்பட்டுட்டோம். அந்த காலத்துல இருந்தது ஏதோ காதுல கேட்டுருக்குமே, இது வரும் காதுதான் கேட்கறது. அப்படியே அந்த ஸ்தலத்தை அப்படியே சேவிக்கிறோம். எல்லா காலத்துல பிற்பட்டு போயிட்டோம், யோகியத்திலையும் பிற்பட்டு போயிட்டோம். ஏதோ கண்ணை கொண்டு இதெல்லாம் சேவிக்கிற பாக்கியமாவது கிடைக்கிறது. காதுக்குதான் கேட்கலனாலும் அப்படின்னு அதெல்லாம் சேவிச்சுட்டு அப்படியே தாயாரை சேவிக்கலாம்னு அப்படின்னு போனா பெரிய நரசிம்மர் சன்னதி இருக்கு. மூட்டலகை சிங்கர் பத்னீக்ஷா பருகேசரி ரூபம் கோபுரோபதி விஸ்வபீதமேதா. கோபுரத்திலேயே சேவை சாதிக்கிறேன். மேல போய் அவரை சேவிக்கலாம்னு மேல போனா அப்படியே ஒரு கனமான ரூபத்துல சேவை சாதிக்கிறார். அவரை சேவிக்கிறோம். கம்பர் ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணும் போது இவர் தான் சாகாரம் பண்ணி அந்த ராமாயணத்தை எடுத்திருந்தார். அப்படிப்பட்ட அந்த கோபுரத்திலேயே சேவை சாதிக்கிற அந்த மேட்டலகை சிங்கர் அவரை சேவிக்கிறோம். சென்று பக்கத்துல வந்துட்டோம். இன்னைக்கு தாயார் தான் முன்னாடி அவருக்கு நேர கவிதாதிக சிம்மாயி கல்யாண
கருணாசாலின்னு வேதாந்த தேசிகர் சேவை சந்திக்கிறேன். அவரையும் போய் சேவிச்சுட்டு அப்படி பிரதட்சணமா வந்து தாயாரை சேவிப்போம் அப்படின்னு உள்ள போறோம். உள்ள போனாவே இப்படி மனமெல்லாம் கமழும்படி வெளியில எல்லாம் புஷ்பங்கள் எடுத்திருக்கு எல்லாம் பார்க்கிறோம். நல்லா தாமரை சாத்திரம்னா தாயாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு தாமரை வாங்கிக்கிறோம். எல்லாரும் இத்தனை பேர் இருக்கும், ஆளுக்கு ஒண்ணு வாங்கிக்கிறோம். எல்லாரும் தாமரையே வாங்கினா ஒரே வர்ணத்துல இருக்கு தாயார். இத்தனை பேர் இருக்கு, ஆளுக்கு ஒண்ணு வாங்கணும். அப்படியே இந்த சுகந்த அப்படியே மூக்கு அப்படியே பிக்கிறது. அப்படியே பாருங்க எத்தனை புஷ்பம் வச்சிருக்கவர்கள். அப்படியே ஜலத்தெல்லாம் தொலைச்சு அப்படியே அப்படியே புது மலர் அப்படியே பூத்து இருக்கு. வழுக்கு வணிங்கிறதெல்லாம் வாங்கிட்டோம். அப்படி நேரம் பார்த்தா அங்க ஒரு மண்டபம் இருக்கு. நல்லா பாருங்க, அப்படி மண்டபம் இருக்கு. இதுதான் ஐந்திருநெல்ல பெருமாள் என்ற மண்டபம். ஒரு தாயார் சன்னதிக்கே வந்து பெருமாள் என்ற மண்டபத்தை சேவிக்கிறோம். என்னதுமா தாயார் சேவிக்கலாம் அப்படின்னு போறோம். அப்படியே போய் முன்னாடி விழுந்து சேவிக்கிறோம். எட்டி பார்க்கிறோம், தாயார் சேவையா வராங்க. ஆக மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரே கொஞ்சம் கூட்டமா இருக்கு, வெள்ளிக்கிழமையா, அதனால எல்லாம் இந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. இங்க இருந்து பார்த்தா தாயார் சேவையாக மாட்டேங்கிறா. இது பிரதட்சணமா வந்துட்டு அப்புறமா உள்ள பிரவேசிக்கலாம் அப்படின்னு அப்படி பிரதட்சணமா வர்றோம். அப்படியே அப்படி நடந்து போனோம்னா நேரம் பார்த்தா கத்தித்தொழில் மண்டபத்தை பார்க்கிறோம். வெள்ளி தவிடுங்களால அப்படியே ஆண்டவன் சொல்ல கைங்கரியம். வெள்ளி தவிடு போட்ட அந்த கத்தித்திர மண்டபத்தை பார்க்கிறோம். இங்கதான் காலத்துல ராமானுஜர் இந்த காலத்துல பெருமாளும் தாயாரும் இருந்த பங்குனி உத்திரத்தில் 2 பேர் இருக்கும்போது இவன் நமக்காக சரணாகதி பண்ணார். அந்த ஸ்தலத்தை பார்க்கிறோம், விழுந்து சேவிக்கிறோம். அந்த இடத்துல இங்க நவராத்திரி நடக்கிறது. பிரதட்சணமா வரப்ப தாயார் இந்த முக்குலதான் வந்து நின்றுட்டு இருப்பா. நல்லா செய்தி வைக்கலாம் அந்த தாயார் அந்த இடத்துல. அப்படி அந்த மண்டபத்தை அப்படியே பிரதட்சணம் வந்து கீழே விழுந்து சேவிச்சுட்டு அப்படியே போலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பக்கம் இடத்து பக்கம் பார்த்தோம்னா வசந்தோத்சவ மண்டபம் தெரியுது. எல்லாம் ஓடி போய் பாக்குறான். தாயார் வசந்த காலத்துல அங்க சேவை சாதிக்கிற அந்த மண்டபத்தை பார்க்கிறோம். அப்படின்னு கொஞ்சம் அப்படியே நடந்து போறோம் மெதுவா. அந்த பக்கம் டோலோத்சவ மண்டபம் இருக்கு. தாயார் வந்து ஐப்பசி மாசங்கள்ல 7 நாள் டோலோத்சவம் பண்றது அந்த மண்டபத்தை சேவிக்கிறோம். அப்படியே பக்கம் வந்தோம்னா வலது பக்கத்துல மேல ஒரு சாதனம் மாதிரி தெரியுது. அங்கிருந்து பார்த்தோம்னா தாயாருடைய விமானம் சேவையாக இருக்கு. விமானத்தை பார்த்தாவே தாயாரை பார்த்த போல விமானத்தை சேவிக்கிறோம். அந்த தங்க கோபுரம் சேவையாக இருக்கு. जननवोन प्रीत्या दुःखार्णव बहुमन्यसे जननी दयिते प्रेम्ना पुंसादित परमं पदम् उदति परं व्योम्ने विस्मृत्य मातृचक्षणा समक्षि भूयो रङ्गतां निमेदसे. நமக்காகவே அந்த பரமபதத்துல இருந்து தாயார் வந்திருக்காளா, பரமபியம்பத்துல இருந்து எப்படி வந்திருக்காளா, அவ வந்து இறங்கலான்னு அந்த கோபுரமா அப்படின்னு அந்த கோபுரத்தை அப்படியே சேவிக்கிறோம். அப்படியே சேவிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே போறோம். ஆதித்யவர்ண தவசோதி ஜாதः வனஸ்பதிஸ்தவ விக்ஷேத புல்வஹ. வில்வ மரத்தை பார்க்கிறோம். வில்வ மரத்தை பார்க்கிறோம். மகாலட்சுமிக்கு அனுகிரகம் ஆத்திரபூதமானது இந்த வில்வ மரம் தான். அதோடைய கீழ்தான் மகாலட்சுமி ரங்கநாச்சியார் ஒரு 41 வருஷ காலம் இருந்தார். அப்போ ஒரு அம்மா ஒரு குழந்தைய கர்ப்பத்துல காக்கிற போல இந்த வில்வ மரம் தானே அந்த தாயாரை காப்பாத்தி இருக்கும். இன்னைக்கு தாயார் நம்மளை பார்க்கிறோம் அப்படின்னா இந்த வில்வ மரம் தானே காரணம். அப்ப அந்த இருக்கிற அங்க மண்ணெல்லாம் அந்த தாயார் எப்படி பத்திரமா பார்த்து வச்சிருக்கோம். இன்னைக்கு நமக்கு வந்து இந்த தாயாரை சேவிக்கிற பாக்கியத்தை கொடுத்து இந்த வில்வ மரம் தானே. அப்ப நம்ம கிருதிக்னை காட்ட வேண்டாமா, வில்வ மரத்தை சேவிக்க வேண்டாமா. அதிமனோகரமா ஸ்ரீபலம் அப்படின்னு அந்த பலத்துக்கு அந்த வில்வ விருட்சத்தை சேவிக்கிறோம். நான் இங்கதான் இருந்திருப்பேன். ஒரு ஒரு அம்மா கர்ப்பமா இருக்கிறார். முதல் குழந்தை அப்படியே வயிற்று வந்து தொடுவோம். அப்ப அந்த அம்மாக்கு எத்தனை சந்தோஷம் இருக்கும். அது போலதான் இந்த வில்வ மரமும் நம்ம தாயோட கர்ப்பமா சுமந்துச்சு. அப்ப அந்த மண் நம்ம தொட்டு பார்த்தோம்னா அந்த வில்வ மரம் எவ்வளவு சந்தோஷப்படும். அதனால தொட்டு சேவிச்சுக்கிறோம். அப்படியே தாயாரை சேவிக்கலாம் அப்படின்னு போறோம். அப்படியே லைன்ல நின்று போறோம். அப்படி போனா இடது பக்கம் சிவத்துல கலாப சம்பக்ஷினி தாயார் அப்படின்னு ஒரு தாயார் பார்க்கிறோம். அங்க நின்று சேவிக்கிறோம். கலாப காலத்துல நம்ம ரங்கநாச்சியார் காத்து கொடுத்தது இவதான். அதனால இவருக்கு கலாப சம்பரக்ஷணி தாயார் அப்படின்னு பேரு. இடது பக்கத்துல சிவத்துல பாத்தீங்கன்னா பார்க்கலாம். பாருங்க இடது பக்கத்துல சேவை சாதிக்கிறேன். இப்ப காப்பெல்லாம் சேர்த்துட்டா நல்ல தாயார் முதல்ல சேவையாக மாட்டான். நல்ல சேவையாகணும். எல்லாரும் சேவிக்கணும். நம்ம தாயாரையே காப்பாற்றி கொடுத்த தாயார், அவளை சேவிக்கிறோம். ஜெயிச்சுட்டு அப்படியே போனா வலது பக்கத்துல கொழு மண்டபம் வருது. அஷ்டலட்சுமி மண்டபம். நல்ல தங்க தவிடுகள்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த
கீர்த்திமூர்த்தியா இருக்கிற பெரிய கழியப்பன் சுவாமி அவர் எங்கிலும் பண்ண அந்த பெரிய மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துல சேவிக்கிறோம். நவராத்திரி காலத்துல வேற போயிருக்கோம். 4வது நாள் தாயார் இந்த சாயந்தர வேலைகள்ல இந்த நவராத்திரி மண்டபத்துக்கு தான் கூட இருப்பார். அந்த மண்டபம் தான் இந்த தாயார் தான். தாயார் வரக்காக எல்லாம் முன்னாடி எல்லாம் புஷ்பம் தட்டி எல்லாம் போட்டிருக்காங்க. அதனால வாசம் வருது. அந்த சுகந்தத்தை எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஆசையோட மனசெல்லாம் ஆசையோட இந்த தாயாரை பார்க்கலாம்னு போறோம். அப்படியே அந்த படி ஏறிட்டோம். படி ஏறி அப்படி போய் அமுத்துப்பாறை எல்லாம் கடந்து அப்படி போனா தாயார் சேவை சாதிக்கிறான். ஸ்ரீரங்க ஹர்மியதல மங்கள தீபரேக பெரிய தீப ஒளியில அவளே ஒரு தீபத்தை போல சேவை சாதிக்கிறான். இவளே இந்த ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு பெரிய தீபம், மங்கள தீபம். அது போய் அந்த மங்கள ஒளியில அப்படியே பார்க்கணும். இங்க லைட் எல்லாம் இல்ல, அந்த தீப ஒளியில் தான் பார்க்கணும். நல்லா பாருங்க. உள்ள உங்க தாயார் சேவை சாதிக்கிறார். உள்ள பெரிய பிராட்டியார், நடுவுல கலாப காலத்துல பிரதிஷ்டை பண்ண ஸ்ரீதேவி, அதுக்கு பக்கத்தில் ரங்கநாச்சியார். அப்படியே அந்த ரங்க விமானத்துக்கே ஒரு தீபம் வச்சா போல நம்மளுக்கு எல்லாம் மங்களத்தை கொடுக்குற அந்த தாயார சர்வலோக மாதாவை அவளை சேவிக்கிறோம். அழகா இருக்கிறார். அவளும் பத்திர வாத்சல்யத்தோடு நம்மளை பார்க்கிறார். அன்னைக்குல சௌக்கியமா அப்படின்னு ஒரு அம்மா எப்படி பார்ப்பாலும் அது போற பார்க்கிறார். இந்த ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது இவளுக்கானதான். இவளுடைய நித்தஸ்தானமா இருக்கிறதுனால தான் ஸ்ரீரங்கம் அப்படின்னு வச்சிருக்க. ஏகஞ்சன தீக்ஷாமம் மம பரஞ்ச சாகுந்த பதாம்புஜம் மத்தியே விசிஷ்ட புண்டரீக பயம் வின்னச சகஸ்தாம்புஜம். அவளை பார்த்தா அப்படியே அமுதத்துல வந்தவங்கதான். அழகான பஞ்சு போல திருவிழி, அழகான பட்ட பேர் அழுகு, சின்ன இடுப்பு, அப்படியே நுண்ணுடை, ஒற்றாரம் திருமுலைகள், அப்படியே தாமரைகளை லீலா பத்மங்களை கையேற்றிருக்காங்க. அதுவே பெரிய பாரமா இருக்கும் அப்படின்னு அந்த விரல்கள் அப்படியே அந்த விரலை பாருங்க, அப்படியே அந்த புஷ்பத்தை அப்படியே கஷ்டப்பட்டு தாங்குறா போல அந்த தாமரை தாங்கிட்டு இருக்கிறார். அழகான தோள்கள். அப்படி இந்த தோலை பார்க்கணும்னா தாயார் எங்க மண்டபத்தில் எழுதிருந்தீங்கன்னா பின்னாடி பிரதட்சணமா வந்தீங்கன்னா பின்னாடி தாயாருடைய தோல் சேவையாகும். இங்க ரங்கநாச்சியார் திருமுக மண்டலத்தை எத்தனை தடவை சேவிக்கிறீங்களோ ஒரே ஒரு தடவை அந்த முதுகை சேவிச்சு பாருங்களேன். அவன் அந்த லீலா பத்மத்தை எப்படிதான் சுமந்திருக்கிற அப்படின்னு. அந்த பின்னாடி படத்துல போனீங்கன்னா அந்த முதுகு எப்பவுமே சேவையாகும். உற்சவாதி காலங்கள் அப்படி அந்த முதுகு தாயாருடைய முதுகை சேவிக்கணும். வெண்மதி போல திருமுக மண்டலம். அப்படி இப்பதான் சந்திரன் பிரகாசிக்கிறான, இப்பதான் பௌர்ணமியா அப்படின்னு அந்த தோல் தாங்கிட்டு இருக்கிற ஒரு திருமுக மண்டலம். அழகான பவள செவ்வாய், அதுக்குள்ள அப்படியே சிரிக்கிற கதிர்முத்த வெண்ணகையோடு அப்படியே தாயார் சிரிக்கிற. அழகான புருவங்கள், வில்லோர் முதல் அப்படியே வில் போல அப்படியே புருவம் அப்படியே வளைஞ்சிருக்கிற அழகான திருக்கண்கள், தாமரை போல இருக்கிற திருக்கண்கள், அழகான மட்டவில் கருங்குழல், அப்படியே சிகாபந்தம் அப்படியே விரிச்சு அப்படியே ஜடையா போட்டிருக்காரு, அப்படியே தொங்கறது. அப்படியே அந்த தாயார பாதாதி கேசம் அப்படியே சேவிக்கிறார். அப்படியே ஆசன பத்மத்தில் அமர்ந்து அப்படி உட்கார்ந்துருக்கிறார். அவளுக்கு ஏற்ற ஒரு சின்ன இடுப்பு, அபயவர்த நஸ்தங்கள், மேல லீலாபத்மங்கள் ஏற்றிட்டு இருக்க. ஒரு சின்ன கழுத்து, அழகான ஒரு சின்ன கழுத்து, அது மேல ஒரு சந்திரன் போல திருமுக மண்டலம், அழகான 2 தாமரை போல கண்கள், ஒரு கூர்ந்த நாசி மூக்கு, அழகான உதடு, இந்த நாசியில் அவளுக்கு ஏற்ற ஒரு மூக்குத்தி, அழகான காதுகள், அதுல மாற்றல் போட்டிருக்க தாயார், நல்ல வயிறு மாற்றல் போட்டிருக்க. அழகான இவதான் தாயார் அப்படின்னு காட்டுற மாதிரி, இவதான் ஈஸ்வரி, ஈஸ்வரி சர்வபூதா நம்மு காட்டுற மாதிரி ஒரு பெரிய கிரீடத்தை வச்சிருக்க. அப்படி தாயார பார்க்கிறோம். அழகான ஒட்டியான தங்க ஒட்டியான முத்து தோடு போட்டிருக்க, அழகான மணிமாலைகள் போட்டிருக்க, கால் சிலங்கு போட்டிருக்க, அழகான ஆபரணங்கள்ல சாத்தி அப்படி பாதாதி கேசம். ஒரு பெரிய மகிழ்ச்சி எப்படி சேவை சாதிப்பாளோ, ஸ்ரீவைகுண்டத்துல பெரிய பிராட்டியார் எப்படி சேவிப்பாரோ அப்படி சேவிக்கிற. நம்மளுக்கு எல்லாம் சேவை சாதிக்கிற. பார்த்த மாத்திரத்தில் நம்ம தர்ஷன்லாம் அவளுடைய திருவடிக்கே போயிடுச்சு. இந்த தாயாருக்கு மாத்திரம்தான் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மூலஸ்தானத்துல இப்படி போய் சேவிச்சீங்கன்னா பெருசா ஒன்னும் ஆபரணங்கள்லாம் பெருசா சாத்திருக்க மாட்டான். ஒரே ஒரு திருமாங்கல்யா அது கீழே ஒரு பதக்கத்தை சாத்திட்டு அப்படியே நம்ம அம்மா எப்படி இருப்பா வீட்டுல, அது போல இருப்பான். அப்போ ஒரு மாத்திருக்கா பாவம் அவளை பார்த்தாங்க வரும். அந்த சன்னதியில முன்னாடி போய் நின்னோம்னா நம்ம அம்மாவே உள்ள உட்கார்ந்துருக்காளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அம்மாவை போல இருக்கும்.
அதே நவராத்திரி இன்னைக்கு நாளான சாயந்தரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆபரணங்களை எல்லாம் போட்டுட்டு நல்ல பட்டு வஸ்திரம் போட்டுட்டு பெரிய கிரீடத்தை போட்டுட்டு மாலைகள்லாம் போட்டுட்டு பெரிய அந்த தோடுக்கணியால் இறங்கி அப்படி டம் டம் டம்னு வருவோம். பார்த்தா போறக்கே பக்கத்துல போற பயமா இருக்கும். காலையில பிறந்த தாயாரா இது ஒரு பெரிய ராணி போல வருவார். தன்னுடைய சொரூபத்தை காட்டும்படி பக்கத்திலேயே நெருங்க முடியாதபடி பெரிய ஒரு ஸ்தானத்துல இருக்கிற மகிழ்ச்சி அந்த விஷ்ணுடைய பத்னி அப்படிங்கிறபடி சாயந்தர உற்சவாதிகள் எல்லாம் பார்க்கணும். அப்படியே ஒரு நிமிஷம் பயப்படணும். காலையில போய் பார்த்து தாயார் அது கொஞ்சம் தள்ளி நிற்போமே அப்படின்னு. அப்படி 2 சுரூபம் இருக்குது. பெரும்பாலான தாயார் அழைக்கணும்னா மாத்திருகா பாவம் இருக்கும். வரதராஜ தாயார் பாத்தீங்கன்னா, பெருந்தேவி தாயார் பாத்தீங்கன்னா பெரிய மாத்திருகா அம்மா மாதிரியே இருப்பார். அதே திருச்சானூர் தாயார் பாத்தீங்கன்னா பெரிய ராணி மாதிரியே இருப்பார். வெங்கடேசனுக்கு ராணி மாதிரி இருப்பார். ஒவ்வொன்று மாத்திரமே பொருந்தும். ஆனா இந்த தாயாருக்கு மட்டும்தான் 2மே பொருந்தும். நீங்க கர்ப்ப கிரகத்துல போய் சேவிச்சீங்க அப்படின்னா ஒரு அம்மா மாதிரியே இருப்பார். சாயந்தர உற்சவாதிகள்ல பார்த்தா பெரிய ராணி போல வருவா. அப்படியே பார்க்க நல்ல சிவப்பு வஸ்திரம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல சிவப்பு வஸ்திரம் கட்டிட்டு அழகான திருமுண்ட மப்பு மண்டலத்தோட நம்மளை எல்லாம் பார்த்து வரவேற்கிறேன். இத்தனை நாளா வரல, நீ போனாலாச்சு நீங்க எல்லாம் வந்து இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு ஆசையோடு பேசுகிறேன். நம்மளும் இப்படி கண்ணார சேவிக்கிறோம். இங்க மாத்திரம் வட்டாச்சாரம் நம்ம எல்லாம் தட்ட மாட்டோம். மற்ற இடத்துல புளிச்சு இழுத்து விட்டுருவாங்க. ஏன்னா அம்மா மாதிரி அம்மாவை பார்த்து பார்த்து எத்தாமன் தத்பகுதி இல்லையா, இவளை பார்த்து பார்த்து இருக்கிறாங்க. பட்டாச்சாரிகள் எப்படி இருப்பாங்க, எல்லாம் தாயார் ஆயிட்டேன். அதனால யாருமே தள்ளவே மாட்டேன். பார்த்துருக்கீங்களா, கையை பிடிச்சிருக்கிற வேலையெல்லாம் இங்க இல்லை. ஆனா தாயாரை பார்த்து பார்த்து வலு மாறிட்டேன். நீங்க எத்தனை நேரம் வேணாலும் அந்த பக்கத்துல இந்த தக்கிக்கு இருந்து செவிச்சுட்டே இருக்கலாம். ஒன்னு சொல்லவே மாட்டோம். அவ்வளவு அனுக்கிற பண்ணிட்டே இருப்பேன். ஒரு குழந்தைய அம்மா பார்க்கிற மாதிரி அவளும் பார்த்துட்டே இருப்பான். நம்மளும் செவிச்சுட்டேன். ஆசையோட டீச்சு ஒண்ணு கொடுப்பா, மஞ்சள் கொடுப்பா. வாங்கில நெட்டில் வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை சடாரி சாவிப்பா. இது பாக்கியம். வெள்ளிக்கிழமை நம்மளுக்கெல்லாம் நவராத்திரிகள் நாளா நாள் தாயாருடைய சடாரி கிடைச்சது. தன்யோஷ்மி நதி வாங்கிட்டோம், ஸ்வீகரிச்சோம். வெளியில வந்து இன்னி நம்ம அப்பாவை சேர்க்கிட்டு போவோம். அம்மாவை சேர்ச்சுட்டோம். நவராத்திரில பெரிய பாக்கியம். 4ஆம் திருநாள் தாயார் பார்க்க பாக்கியம் கிடைச்சது. நிறைய அப்படியே பிரதட்சணம் போய் பெருமான சேவிப்போம் அப்படின்னு அப்படியே வெளியில வந்து அப்படி அந்த மணல் பூத்திருக்கிற அந்த இடத்துல அப்படி நடந்து போயிட்டு இருக்கோம். அப்படி நடந்து போகலாம். நாளைக்கு பெரிய பெருமான சேவிக்கணும். இந்த ஞாபகத்தோட, இந்த தாயார் ஞாபகத்தோட, தாயார் அனுக்கிறதோட இருக்கு. நாளைக்கு இந்த பயணத்தை தொடரும். இந்த தியானத்தை போய் பெரிய பெருமாள் போய் சேவை அறியுங்க. 3 ரூபத்துல சேவை சாதிக்கிறார். மூலஸ்தானத்துல பிராச்சீனமா இருந்த தாயார், ஒரு கலாப காலத்துல நடுவில் ஒரு தாயார் வைக்கிறா. அவளும் ஸ்ரீதேவியே. அவருக்கு திருவடி பக்கத்துல ரங்கநாச்சியாருங்கிற நாமத்தோட தாயார் சேவிக்கா. அதெல்லாம் சேர்ந்து அவளுடைய ஸ்ரீசூர்ணம் தீர்த்தத்தை எல்லாம் பிரசாதத்தெல்லாம் வாங்கிட்டு அப்படியே மணல்வெளிக்கு வந்துட்டோம். அந்த மணல்வெளிக்கு வெளியழகியான்னு பேர். அந்த மண்டபத்துக்கு ஒரு பெரிய ஆழ்வார். அப்படி அந்த மணல் கொட்டி இருக்கிற அந்த ஸ்தானத்துக்கு வெளியழகியான் அப்படின்னு பேர். இப்படி காலார அப்படி பெருமாளை சேவிக்கலான்னு அப்படின்னு நடந்து போறோம். வெள்ளிக்கிழமை நல்லா தான் தாயாரை சேவிச்சோம். அதனால தாயார் அவ்வளவு சீக்கிரம் விட முடியுமா? திருப்பி இன்னொரு கூட்டம் கம்மியா இருக்கிறதா, அதனால போய் பாக்குறோம். யாருமே இல்லை. நேற்று கூட வெள்ளிக்கிழமை கொஞ்சம் பேர் கூட்டம் இருந்தா. இன்னைக்கு கும்பல் எல்லாம் பெரிய சன்னதியில தான். அதனால அவ்வளவு கூட்டமே இல்லை. நமக்குன்னே இருக்க 6-10 தான் ஆச்சு அப்படின்னு நேற்றுக்கு சாத்தினாந்து அந்த சிவப்பு வஸ்திரம். நேற்று பாத்தீங்கன்னா ரங்கநாச்சியார் உற்சவத்துல சிவப்பு வஸ்திரம் கட்டிட்டு வந்திருந்தார். ஏகாந்தமா விஸ்வரூபமாயி வெறும் அந்த சிவப்பு வஸ்திரம் மாத்திரம் சாத்திருக்கிறா. இன்னும் புஷ்ப மாலைகள்லாம் சாத்தல. அந்த தீப ஒளியில அப்படியே இவதான் தீபரேகாம், மங்கள தீபரேகாம் அப்படிங்கிற மாதிரி தாயார் அனுகிரகம் பண்றா. சேவிக்கிறோம். தாயார் அப்படியே கொஞ்சம் அப்படியே தலை அப்படியே குமிஞ்சு சேவை சாதிக்கிற. லஜ்ஜசே உதார பாவகா. ஒரு வெக்கத்துல அப்படியே தலை அப்படியே குமிஞ்சு இருக்கிற. இவளுக்கு என்ன வெக்கம்? இந்த குழந்தைகள்லயும் இவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றது, இதெல்லாம் ஒண்ணுமே கொடுக்க முடியலையே. ஐஸ்வர்யம் அக்ஷரகதின் பரமம் பரம் வா. இதுக்கு ஐஸ்வர்யங்களை கொடுத்தேன், நல்ல வித்யா சம்பந்தம் ஞானம் கொடுத்தேன், வைகுண்டத்தோட கொடுத்தேன். என்கிட்ட 3 தான் இருக்கு. வேற எதுவுமே என்கிட்ட கொடுக்கறதுக்கு இல்லையே. இது இத்தனை அஞ்சலி பரம் வா, கையெழுத்து கும்பிடுறது எனக்கு அப்படின்னு அந்த தாயார் அப்படியே வெக்கப்பட்டு இருக்கிறான். நம்ம ஸ்லோகமோ அப்படின்னு பார்ப்போம். அதான் நீங்க பல இடங்கள்ல பார்க்கலாம். ஒரு சின்ன குழந்தை
2 வயசு 3 இல்ல நம்ம ஸ்ரீமதி மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு 5 வயசு வளர்ந்த போய் அழகே சிங்கருக்கு முன்னாடி போய் திருப்பாவை சொல்லி வச்சிருந்தா அழகே சிங்கர் மனசு எப்படித்தான் இருக்கும்னு வச்சு பாருங்க. நம்மளும் போட்டோம்னா வெறும் அக்ஷத மாத்திரம் சாதிப்பார். ஸ்ரீமதி போய் திருப்பாவை சாதிச்சுட்டு என்ன பண்ணுவார்? அவர் கையில் இருக்கிற மாம்பழத்தை எடுத்து கொடுப்பார். ஐயோ போதாது, இந்த குழந்தை 30 பேர் சொல்றது 30 தப்பான்னு. அப்ப இந்த ஆப்பிளும் சேர்த்து போடுவான், இந்த புஷ்பத்தையும் சேர்த்து வைப்பான். அப்படின்னு அந்த குழந்தை திரும்பி போறப்ப திருப்பி கூப்பிடுவார். எந்த ஸ்கூல்ல படிக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம கண் கூட பாருங்க. இப்போ நீங்க கூட உங்ககிட்ட வந்து ஒரு குழந்தை அப்படி சொரூபமா ஒரு குழந்தை வந்து கோவில் அப்படியே போனீங்க வந்து பேசிடுத்து, அம்மா இது வேணும் அப்படின்னு கேட்டு நீங்க விட்டுருவீங்களா அந்த குழந்தைய? திருப்பி திருப்பி பார்க்க மாட்டீங்களா? இந்த குழந்தை ஏன் இப்படி வருது, இதுக்கு என்ன கொடுக்கலாம், நம்ம கையில இந்த பெருமாள் பிரசாதம், இந்த தாயார் பிரசாதம் அப்படின்னு கொடுக்க மாட்டோமா? ஏன் அப்படின்னா அந்த வயசு அது அந்த முயற்சி பண்ணுகிறது நம்ம எல்லாம் பண்ணதே இல்லை. அப்ப அதை பார்த்து நமக்கு சந்தோஷம் வருது. அதே மாதிரி தானே தாயாருக்கு இருக்கும். நம்மளுக்கு வயசாச்சு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். தாயாருக்கு நம்ம அம்மா, நம்ம எத்தனை வயசாலும் நம்மள அம்மா தானே பார்க்கிறா. 5 வயசு பார்த்தப்ப அப்படிதான் பார்த்தா, 50 வயசுல அப்படிதான் பாப்பா. அப்போ ஒரு அம்மாவுக்கு வயசுங்கிற வித்தியாசம் இல்லை. அப்ப மகாலட்சுமிக்கு முன்னாடி போய் நின்னாலும் நம்ம கூட இது ஸ்லோகமா பார்த்துட்டு இதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா அம்மான்னு பார்த்த கொடுப்பா. நீங்க தாயார்னு பாத்தீங்கன்னா அப்புறம் யோகிதையை பார்ப்பா, இது தாயார் தான். இது மகாலட்சுமி அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி என்ன யோகியதை இருக்குன்னு பார்த்து அனுகிரகம் பண்ணலாம் அப்படின்னு. இல்ல அம்மாவா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்க குழந்தைதான், உங்களுக்கு வேணுங்கிறது கை நிறைய கொடுத்து அனுப்புவா. அப்படி நமக்கு எல்லாம் கை நிறைய கொடுக்குற. திருப்பி இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு அவளையும் சேவிச்சுண்டா சொல்ற, போங்க போங்க பெரிய சன்னதிக்கு போங்க, அப்பா கிட்ட சொல்றேன் அப்படிங்கிற. சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விடைபட்டு கொண்டு அப்படியே வர்றோம். அப்படியே வந்து இந்த வெடியழகியான்ல அப்படியே சேவிச்சுண்டு அப்படியே ஆரியப்படால் வாசல், அதுக்கு ஆரியப்படால் வாசல்னு பேரு, உள்ள பிரவேசிக்கிறதுக்கு. ஆரியப்படால்னா பெரிய ராஜாக்கள் எல்லாம் அந்த காலத்துல ரங்கநாதனை சேவிக்கணும்னா அந்த திருமுடியை கழட்டி வச்சுட்டு அங்க நிற்பாங்க. நீங்க அந்த படி மாத்திரமே இருக்காங்க, எல்லாம் கிரீடங்களா வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா பெரிய ரங்கநாதனை சேவிக்கிற பொறுப்பு கிரீடத்தோட சேவிக்க முடியுமா? ராஜாக்கள் எல்லாம் தம்முடைய கிரீடங்களை அங்க அந்த படியில கழட்டி வச்சுட்டு, நம்ம கூட பார்த்தோம்னா கிளாக் ரூம்ல போய் நம்ம பேக் எல்லாம் வச்சிருந்தா பெருமாளை சேவிக்கிறோம். அந்த மாதிரி அதான் கிளாக் ரூம். அங்க அவ எல்லாம் அந்த கிரீடங்கள், அந்த வாய் கத்தி அதெல்லாம் அகங்காரத்தோடு இருக்கிறதெல்லாம் அவிழ்த்து வச்சுட்டு அந்த பெருமாள் எப்போ சேவிக்கிறதுக்குன்னு காத்துட்டு இருப்பாங்க. அப்படி காத்திருக்கனால அதுக்கு ஆரியப்படால் வாசல்னு பேர். அதை கடந்து உள்ள போறோம். கடந்து போனா துவஜஸ்தம்பத்தை சேவிக்கிறோம். பலிபீடம் சாக்கிட்ட பீடம் வந்து சேவிச்சுக்கிறோம். அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்த அகங்காரம் மமக்காரங்கள்லாம் அற்று போய் அந்த பெருமாளையே சேவிக்கணும். அதுதான் பலிபீடம். அங்க பலியை கொடுக்கிறோம். என்ன பலி கொடுக்கறது? அகங்காரம் மமக்காரங்கிறத பெரிய அஜ்ஞானத்தை வச்சிருக்கிறது. நான், எனக்கு, என்னுடைய குடும்பம், என்னுடைய ஜாதி, நான் பெண், எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு அறிவில்லை, நான் இந்த ஜாதி, அப்படி எத்தனையோ வச்சிருக்கோம். ஆனாலுக்கு பெருசு பெருசா வச்சிருக்கோம் மூட்டை. அதையெல்லாம் அங்க இந்த பலி கொடுக்குறோம். ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இங்க இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் வச்சுட்டு விளையாடலாம். ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சதுனால அங்க கீழே விழுந்து சேவிச்சு அங்க பலி கொடுக்குறோம். அகங்காரம் முகக்காரங்கள் எல்லாம் பலி கொடுத்து ஒரு நாளிகை காட்டான் வாசல்ல அப்படியே போறோம். 2 பக்கம் பத்திரன் சுபத்திரன்னு துவாரபாலகா இருக்கிற அவளை சேவிச்சுக்கிறான். பெருமாளை சேவிக்கணும், அனுக்கிரகம் பண்ணணும்னு அவகிட்ட கேட்டுட்டு அப்படியே அந்த நாளிகேட்டான் வாசல் ஏறிப்போம். அங்கதான் முதல்ல வந்து நாளிகை வந்து கணக்கிடுவாங்க. அங்க ஒரு கணக்கை வந்துட்டு டைம், ஏன்னா பெருமாளுக்கு அந்த சமயத்துல அந்தந்த திருவாராத்திரங்கள் நடக்கணும். அதுக்கு அந்த நாளிகை கணக்கிடுறதுக்கு அங்க உட்காந்துருப்பாள். அந்த படியில வந்து கேப்பா, நாளிகை எத்தனை ஆச்சு, பெருமாளுக்கு திருவாராதனை ஆரம்பிக்கலாம் ஆச்சு அப்படிங்கிறப்போ அந்த நாளிகை சொல்ற வாசல், அதனால நாளிகை கேட்டான் வாசல்னு பேரு. அந்த அதுக்கு இடது பக்கத்துல பாத்தீங்கன்னா தோலோத்சவ மண்டபம் இருக்கு. அந்த படியில தான் உட்காந்து கணக்கு போடுவான். அன்னைக்கெல்லாம் கணக்கு தானே போடணும். ஒரு ஆள் உட்காந்துட்டு கவுண்ட் பண்ணிட்டே இருக்கணும். 1 2 3 4 5 6 60 வந்துச்சுன்னா நொடி அப்படின்னு. அப்போ ஒருத்தர் கணக்கு போட்டு இருப்பான். அப்போ உள்ள ஒரு தோராயமா சமயமாச்சுன்னா வந்து கேட்பான், நாளிகை எத்தனை ஆச்சு, சமயமாச்சு திருவாரத்துக்கு அப்படின்னு சொல்ற இடம் அது. அதுக்கு நாளிகேட்டான் வாசல்னு பேர். அதை கடந்து உள்ள போறோம். அப்படி பிரதட்சணமா வர்றோம். பிரதட்சணமா வந்தா விஸ்வக்சேனருடைய சன்னதி, சேனை முதல்வர், இந்த சம்பிரதாயத்துக்கு தாயாருடைய சிஷ்யரா இருக்கிறவர், அந்த சம்பிரதாயத்தின பிரவர்த்தனம் பண்ண ஆச்சாரியர் பிரம்மாச்சாரியர். அவர் போய் சேவிச்சா அப்புறம் தான் பெருமாள் போய் சேவிக்கணும். அதனால அவரை சேவிக்கலாம்னு போறோம். விகதூகம் விஸ்வக்ஷேனதே பிரதமே படஹா. அவருடைய பெரிய அந்த சேனைக்கு பிரதம படரா இருக்கிறவர் விஸ்வக்ஷேனர். அவருடைய சன்னத்துல சேவிக்கலாம் அப்படின்னு போனா அவர் கரிமுக ஜெயந்தஹ சிம்மாசன காலான் சிம்மமுகாசனஹ. சிம்மமுகன்
கஜானனர் அப்படிங்கிற பரிஜனங்களோட அவர் இருக்கிறார். அப்படி சேனைகளுக்கெல்லாம் தலைவரா இருக்கிற நமக்கும் அவர் தான் தலைவர். அவருடைய சன்னதியில போய் சேவிக்கலாம்னு அப்படி பக்கத்துல போனா ஒரு இருட்டு. பெரும்பாலும் அந்த சன்னதி சாத்தியத்தை இருப்பா. அப்படி கொஞ்சம் அப்படி இடுக்கி பார்த்தோம்னா விசக்ஷனர் உள்ள சேவையவர் அந்த கதவுடைய இடுக்குல அப்படித்தான் சேவிக்க முடியும். பெரும்பாலும் அவரை நேரடியா அப்படி திறந்த கதவுல சேவிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்படி சேவிக்கிறோம். பக்கத்துல பார்த்தா ஹனுமான் இருக்கிறார், விபீஷ்ணர் இருக்கிறார். இவன் ரெண்டு பேரோட விஸ்வக்ஷனர் சேவை சாதிக்கிறது. சன்னதிக்குள்ள பாத்தீங்கன்னா ஹனுமான் இருப்பா, விஸ்வக்ஷனர் இருப்பா. பராசர பட்டர் மங்களாசாசனம் பண்ண ஹனு பூயகா விஸ்வக்ஷேனோ ஸ்வம் யதாவித மோக்ஷபேக்ஷா. ஹனுமான் விஸ்வக்ஷனரோட சேவை சாதிக்கிறார் அப்படிங்கிறது பராசர பட்டர் அனுபூயகா விஸ்வ விபீஷணஹா அப்படின்னு விஸ்வக்ஷனர் மங்களாசாசனம் பண்ணிக்கிறான். அவன் 3 பேத்தையும் சேவிச்சுக்கிறான். அவன் திருவடியில பிரார்த்திக்கிறான், சுவாமி பெருமாள் சேவிக்கிறதுக்கு போற நிர்விக்னமா எல்லாம் நடத்தணும், விக்னங்கள் எல்லாம் போக்குறதுக்கு விஸ்வக்ஷனர் தான் இருக்கிறார். அதனால அவருடைய திருவடியில தண்டன் சமர்ப்பிச்சு அங்கிருந்து அப்படியே பெருமாளை சேவிக்கலாம்னு அப்படின்னு போறோம். ஏன்னா அப்படி மேல் கீழப்படி இருக்கிறது, கீழப்படிபடியா உள்ள பிரவேசிக்கிறதுக்கு அப்படி யார் அப்படி அந்த வழி கொஞ்சம் அப்படி வேற அப்படி போயிட முடியுமா அப்படின்னா அந்த கியூ கட்டிட்டேன். அந்த கியூ அப்படி கொஞ்சம் அந்த கார்னருக்கு போய் அப்படி திரும்பி அந்த கண்ணாடி மண்டபம் வரைக்கும் போய் அப்புறம் தான் போக முடியும். அப்படி அந்த கீழப்படியில ஏறுறோம். ஏறி அப்படியே போனோம்னா அந்த வழி அப்படியே போறது. ஆனா பெருமாளுக்கு முன்னாடி சன்னதி கருடன் சேவையாகும். வெளியில பெரிய கருடன், பெருமாளுக்கு நேரம் சன்னதி கருடன் ஒரு சின்ன கருடன் ஒரு அறையில அவரை சேவிக்கிறோம். அவரும் மங்களாசாசனக்குரிய கருடன். அவரை சேர்ந்து தாரக்ஷேன பக்ஷதுவ்யா வல்லபாம் ருத்ரா சக சுகீர்த்தியா மர்ச்சதா. ருத்ரா சுகீர்த்தி தேவிகளோட அங்க சேவை சாதிக்கிறார். இல்லையா நாங்க வெறும் கருடனை தானே பார்த்திருப்போம் அப்படின்னா அந்த கதவுல பாருங்க, முன்னாடி இருக்கிற கதவுல சித்திர ரூபத்துல ருத்ரா சுகீர்த்தி அப்படின்னு 2 தேவதைகளை வரைஞ்சிருப்பார். அது கருடனுடைய பத்தினிகள். கருடன் நமக்கெல்லாம் தெரியும், கருடனுடைய பத்தினி எங்க தெரியும், அங்கதான் தெரிஞ்சுக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா உள்ள சன்னதிக்குள்ள கருடனை சேவிக்கலாம். வெளியில அந்த கதவு இருக்குது பாருங்க, வெளியில இருந்தே பார்க்கலாம். அந்த கதவு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ருத்ரா அப்படிங்கிற தேவியும் இன்னொரு பக்கம் சுகீர்த்தி அப்படிங்கிற தேவியத்தையும் சித்திரப்படமா வரைஞ்சிருப்பான். அவன் 2 பேரையும் சேவிச்சுக்கிறான். அப்ப பத்னி சகீதனா கருடால்வர் அங்க சேவை சாதிக்கிறார். அவர் திருவடியிலேயே சேவிச்சுண்டு அவர் தான் வேதாத்மா விதகேஸ்வரக, வேத ரூபமா எடுத்தவர். அந்த வேதம் காட்டி கொடுக்கறது உள்ள இருக்கிறதான் பெருமாள். அதனால அவருடைய திருவடியில விழுந்து சேவிக்கிறோம். அப்படியே லைன் அப்படியே பக்கம் பக்கம் போயிட்டு இருப்போம். கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். என்ன சேவைகள் மனசெல்லாம் ஒரே படபடப்பு. ரொம்ப நாளாச்சு ரங்கநாதனை பார்த்து, நல்ல சேவை ஆகுமா, அதுக்குள்ள திருப்பாவை சொல்லிடலாமா, 30 பாசுரம் இல்ல 2 பாசுரம் சேவிச்சிடலாமா, எல்லாம் பாதில் நின்றுடும். உங்களுக்கு அது அனுபவம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மார்கழி திங்கள் தொடங்குவோம், எங்க பாசுரம் நின்றுச்சுன்னே தெரியாது. இந்த பெருமாள் பார்க்கணுங்கிற ஆசையில சரி அது எங்க நின்று போச்சு. தங்குடும் பகல் மாதிரி ஒரு 10 பாசுரம் சேவிச்சிடலாம் அப்படின்னா அது தொடங்குன மாதிரி இருக்கு, அது எங்க நின்றுச்சுன்னே தெரியாது. ஐயோ புருஷ சூக்த மாதிரி சேவிச்சு பெருமாள் பாக்கறதுக்கு முன்னாடி சேவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் சொன்னோம்னா அது எங்கே நின்றுடும். கடைசியில பார்த்தோம்னா எதுவுமே சொல்லி இருக்க மாட்டோம். எல்லாம் பாதியில் நின்று அந்த பெருமாள் பார்க்கணுங்கிற ஊற்றம் மாத்திரமே அந்த இடத்துல இருக்கும். நீங்க அது வரைக்கும் நிதானமா போயிடலாம். அந்த கருடன் சன்னதில இருந்து பெருமாளை சேவிக்கிற வரைக்கும் இருக்கிற மன போராட்டம் அது என்ன, பாத்துருவோமா, நல்லா தெரியுமா, கொஞ்சமாவது சேவிச்சிருவோமா, ரொம்ப நாளா காத்திருக்கிறோமே அப்படிங்கிற அந்த இது ஏதாவது சொல்லலாமா, சும்மா அப்படி நிக்கிறோமே, ஆச்சாரியன் தண்ணியில சொல்லாம இந்த பாசனம் சொல்லாம இப்படி சொல்லாம எல்லாம் தொடங்குவோம். ஆனா எங்க நின்னதுன்னே தெரியாது. ஒரு நாளும் கூட ஒரு பாசனம் முடிச்சதே இல்லை. இந்த தாயார் சன்னதியில அப்படியேதான். ஸ்ரீ சூக்தம் முதல்ல இருந்து போற 15 நாமாவை சொல்லிட்டே தாயார சேவிக்கிறதுன்னு ஆரம்பிச்சு அது எங்க 2ல 3 எங்க நின்று இருக்கும். வெளியில வந்தாதான் ஞாபகம் இருக்கு நம்ம ஒண்ணுமே சேவிக்கல அப்படி, எல்லாம் வியர்த்தமா போயிடும். அப்ப நம்ம எண்ணம் நம்ம நினைச்சுன்னு போறதெல்லாம் வியர்த்தமாகுங்கிறது அதுதான் உதாரணம். இன்னைக்கு சிட்டஞ்சிறுகாலையோட சேவிச்செல்லாம் அதுவும் கூட பூர்த்தியாக இருக்குல்ல. 1 வருஷம் சிட்டஞ்சிறுகாலே வங்க கடலோட தான் பெருமாளை சேவிக்கிறது அப்படின்னா அது நிக்கிறது. அதுவும் கூட எதுவுமே ஞாபகம் மாட்டேங்குது. அப்படியே மனப்போராட்டத்தோட அப்படியே போறோம். போனா இந்த ஜெயன் விஜயனுடைய திருவனுக்கன் வாசல், அந்த வாசலுக்கு அங்க ஒரே கும்பல், எல்லாம் கூட்டம் அங்கதான் சேருது. டிக்கெட் வாங்கினவா, டிக்கெட் வாங்காதவா, விஐபி வந்தவா, புடிச்சு தள்ளுறவா அப்படின்னு எல்லாம் சேருது. ஏற்கனவே படபடப்பு இன்னும் ஜாஸ்தி ஆகுது. எப்படா இந்த பெருமாளை சேவிப்பாங்க. பார்த்தா பெரிய ரூபத்துல ஜெயனும் விஜயனும் சேவிக்கிறார். அப்படி கையில
தர்ஜினி முத்திரையோடு இருக்கிற. அப்படின்னா ஒரு விரல் மாத்திரம் மேல நீட்டு இருப்பார், ஆள்காட்டி விரல் மாத்திரம் மேல நீட்டிட்டு மித்த கையெல்லாம் சைலன்ஸ் போட பாருங்க. அந்த மாதிரி வச்சுட்டு 2 பேர் நின்று இருப்பார். உள்ள சப்தம் போடாதுங்க. ஸ்லோகம் பாருங்க. புரத் மௌலிஹி மா சப்த விதிக்கு பெரிய கிரீடத்தோட இருக்கா, உள்ள சத்தம் போடாம போகணும் அப்படின்னு கைய தர்ஜினி முத்திரத்தோட காத்திருக்கா. பேசாம போங்க பெருமாளை சேவிக்கிறதுக்கு அப்படின்னு அவளே சொல்ற. உத்னானாம் ஸ்ரீராம் தர்ஜினி முத்திரையா, தர்ஜினி முத்திரத்தோட சேவை சாதிக்கிற. இப்படி நிதானமா போங்க, சத்தம் போடாம போங்க, போய் பெருமாளை சேவிங்க. தூங்கிட்டு இருக்க இப்படி சத்தம் போடுறீங்களா எல்லாம் கஜமச்சான்னு தமிழ்நாட்டு இப்படிதான் இருப்பீங்களா அப்படின்னு அவா 2 பேரும் சத்தம் போடுறேன். அங்க இருக்கிற ஆள் தான் சத்தம் போடுறது இல்ல, அந்த பெருமாள் அந்த ஜெயனும் வச்சுன்னு நம்மளை பார்த்து சத்தம் போடுறோம். வச்சுதான் பேசாம போங்களேன், பேசாம தான் தியானம் பண்ணுங்களேன். நம்மளுக்கு அது பழக்கம் இல்லை, தியானத்தை விட்டுட்டோம். அதனால கச்சமச்ச சத்தம் போட்டோம். இங்கன்னு இல்லை அங்கன்னு இல்லை, பெருமாளை சேவிக்கணும். அப்படி போறோம். அப்படியே தள்ளி போய் நம்ம தள்ளுறோமா இல்லையா எல்லாம் சேர்ந்து தள்ளிட்டு போய் அப்படி நிக்க வச்சுட்டு அப்படி திருப்பெரும்பு சேர்ந்த அந்த கல்யாண தூண் அப்படி பிடிச்சிருந்து அந்த பெருமாளை பார்க்கணும். சேஷலோச்சனம் அமிர்தைஹி பானநானம் அப்படியே பெரிய ஆதிசேஷ பனாமண்டலத்துல அது பெருமாளை சேவிக்கிறோம். ஆராதிகேசம் சேவிக்கிறோம். ஊரங்காந்திரி மந்தரம் தீபத்வேதம் ஸ்ரீபூமிய தத்ர ஜாமாத்திர பெரிய பெருமாள் அங்க சேவசாதி. சேஷலோச்சன அமிர்தைஹி பெரிய அமிர்தமே இப்படி சேவசாதிக்கிறதோ அப்படின்னு பெரிய பெருமாள். அப்படியே உருண்டு திருண்ட திருமேனி ஏகமா பெருமாள் மாத்திரம் சேவிக்கிறார், சேவசாதிக்கிறார். அவருக்கு பக்கத்துல பார்த்தோம்னா ஸ்ரீதேவி பூதேவியோட ரம்யஜா மாதா அப்படிங்கிற அழகிய மனவாள் இருந்து சேவிக்கிறார். ஓ ரங்காந்திரி மந்திரம் தீப்ரக்ஷேதம் ஸ்ரீபூமி தத்ரம் எம் ஜாமாத்திர கர்ப்பம். ஸ்ரீபூமி சகேதனாக ரம்யஜா மாத்திரம் அப்படிங்கிற பேரோட அழகிய மனவாள் நானும் நம்பெருமாளை சேவிக்கிறேன். அப்ப பின்னாடி பெரிய பெருமாள், முன்னாடி ஸ்ரீதேவி பூதேவியோட நம்பெருமாளை சேவிக்கிறோம். அப்படியே அந்த பெருமாளை பார்த்தா ஆயக்கிரீடகா, அப்படியே பெரிய கிரீடம். நான் தான் ராஜா, நான் தான் பரமாத்மா, எல்லா நித்திய பூதி லீலா பூதி என்னோட அப்படின்னு காட்டுற பாருங்க. பெரிய பெருமாள் பார்த்திருக்கேன். அப்படியே கைய தலைக்கீழ வச்சிருவாரு. கோவிந்தராஜ பெருமாள் எல்லாம் பாத்தீங்கன்னா திருப்பதியில அப்படி தலைக்கீழ கைய வச்சு ஆதாரமா படுத்திருப்பார். அந்த சைனம் இல்ல ஸ்ரீரங்கத்துல. அவர் கையை நீங்க நல்லா சேவிக்கலாம், அது ஒன்னும் தலைக்கீழ் எல்லாம் போகாது. அப்படியே கிரீடத்தை காட்டிட்டு இருக்கும். ஆய கிரீடகா, நான் கிரீடம் வச்சிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். அப்படின்னு என்ன அறிவில்லாம எல்லாம் வந்துட்டு போறீங்களே பாருங்க, எங்க என்னோட தலையில தான் இருக்கு, நான் தான் பரபிரம்மம்னு அதே காட்டி கொடுக்குறது. அது கிருஷ்ணன் தானே, கிருஷ்ணன் தான் பார்த்தா நான் தான் பரபிரம்மம், நான் தான் பரபிரம்மம்னு சொல்லுவேன். அது போலவே இருக்கிறது பெரிய பெருமாள் தன்னுடைய கிரீடத்தை காட்டிட்டு படுத்திருக்க. தல்லிக உல்லச ஊர்த்த புன்றம், அழகான ஒரு ஊர்த்த புன்றம் அந்த திருநெற்றியில. கர்ணலோச்சனம், அழகான பெரிய காது. பக்தர்கள் எல்லாம் சொன்னாங்க அது எல்லாம் இருக்கிறதுக்காக பெரிய காது. கர்ணலோச்சனம் அப்படியே, கர்ணலோச்சனம் அப்படியே, கர்ணலோச்சனம் அப்படியே நீண்ட கண்கள், செவ்வரித்து அப்படியே நீண்ட கண்கள். ஏன் கண்ணு செவந்திருக்கு? பல சமயத்துல கேட்டிருக்கோம். ஒருத்தர் மேல ஆசை வந்துருச்சுன்னா கல்லு ரொம்ப செவந்து போகும். அப்ப இந்த பக்தர்களை பார்த்து 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 அப்படியே கண்கள் செவந்த ஜெயிச்சு செவ்வரி அப்படியே செவ்வரித்து அப்படியே கண்கள் அப்படியே நீண்டு இருக்கு. அப்படி காது வரைக்கும் கண்ணு. கர்ணலோச்சனம், காது வரைக்கும் கண்ணு, பெரிய கண் அப்படியே தொடர்ந்து நம்மளை பார்க்கிறார். அப்படி அனுக்கிரகம் பண்ணுகிற பெரிய பெருமாள். அங்குஜ கர்ணபாசம், நல்ல பெரிய காதுல கர்ணபத்திரம் சாத்திருக்க, அதை சேவிக்கிறோம். உல்லவசனம், விசாலமான திருமார்பு. அந்த கழுத்து கீழே பார்த்தோம்னா உல்லவக்ஷணம், அப்படியே பெரிய திருமார்பு. மகாலட்சுமி அதுல சேவை சாதிக்க, ஸ்ரீபக்ஷலட்சுமியாக ரங்கநாச்சியர் அங்க சேவை சாதிக்கிற அந்த தாயாரை சேவிச்சுக்கிறோம். அந்த பெரிய மார்பு அப்படி கொஞ்சம் ஒரு கழிச்சு நம்மளை பார்க்கிறா போல அந்த மார்பு அப்படியே படுத்துட்டு இருக்காரு. பெரிய பெருமாள் பார்த்திருக்கீங்க, அப்படி கொஞ்சம் அந்த பக்கம் இடது பக்கம் கொஞ்சம் மேல தூக்கி நம்மளை அப்படி பார்க்கிற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுல கூட யாராவது படுத்துட்டு இருக்காரா வந்தானா அப்படி திரும்பி கொஞ்சம் அப்படி ஒரு கழிச்சு பார்க்க மாட்டோமா, அது போல அந்த பெருமாள் நம்மளை பார்த்துட்டு அப்படியே படுத்துட்டு இருக்காரு. உதியாயுத பாகம், அப்படியே பாகம் பெரிய கைகள், அப்படியே இடுப்பு வரைக்கும் கை போகுது. ஒரு கை அப்படியே கிரீடம் பரியந்தம் போகும், அதை சேவிச்சுக்கணும். அர்ஜத்னியமாக அப்படியே உத்தரபந்தம், அப்படியே அந்த திருவயிறு அதை பார்க்கிறோம்.
நல்ல சேவையாகிறது உத்தரபந்தம். இதுலதானே அந்த பிரம்மாவை படைச்சிருப்பார். இந்த பிரம்மால இருந்து நம்ம எல்லாம் வந்திருக்கோம். நம்மளுடைய கர்ப்பஸ்தானமே தானே அங்கிருந்து வந்தவா தான் நம்ம அம்மா வயிறு எப்படி அந்த மாதிரி தானே அந்த வயிறும். அந்த வயிறு அர்ஜவனிவீன அந்த உத்தரபந்தத்தை சேவிக்கிறோம். அப்ஜாமஹா அப்படியே ஒரு திருப்பாதம், அதுல இருந்து அப்படி கீழே போய் பெரிய முழங்கால் அப்படி திருப்பாதம் அப்படியே தாமரை போல இருக்கு. அப்ஜபாதம், அப்ஜம்னா தாமரை போன்ற 2 பாதங்கள் அதை சேவிக்கிறோம். பஜாமஹா அதை சேவிக்கிறோம். அதுக்கு மேல வேற என்னதான் சேவிக்கணும்? இதான் திருப்பாண்டவர். கீழே இருந்து மேல போனா நம்ம மேல இருந்து கீழே வந்திருக்கோம். அப்படி பாதாரி கேசம் சேவிச்சுன்னு அழகான ஒரு திருப்பாதம். அந்த திருப்பாதத்தை தாங்குற ஒரு முழந்தாள். அதுக்கு மேல அழகான ஒரு சிவப்பு வஸ்திரம். அதுக்கு மேல அந்த கால்கள் இருக்கிற மாதிரி ஒரு இடுப்பு. அந்த இடுப்புக்கு மேல ஒரு உத்தரபந்தம். அந்த உத்தரபந்தத்துக்கு மேல ஒரு திருமார்பு. அதுல ஒரு மகாலட்சுமி. அது மேல இந்த லோகத்தை எல்லாம் பிரளய காலத்துல சாப்பிட்டு தன்னோட உதரத்துல வைக்கிற ஒரு கண்டம். அதுக்கு மேல ஒரு திருவாய். அதுக்கு மேல அழகான ஒரு கூர்மையான ஒரு நாசி. அதுக்கு மேல அப்படியே சிவந்த கண்கள். அது மேல ஒரு ஊர்த்து குன்றம். அதுக்கு மேல ஒரு கீழே விழுந்து மேல சேவிக்கலாம், மேல இருந்து கீழே சேவிச்சுட்டே இருக்கலாம், கிட்ட சேவிச்சுட்டே இருக்கலாம். கூடதான் மாட்டான்னு வச்சுக்கோங்க. ஆனா இது எப்பதான் சேவிச்சு இது பூர்த்தி பண்றது, இந்த அழகை எப்பதான் சேவிச்சு பூர்த்தி பண்றது? ஒரு நாளும் சேவிக்க முடியாது. கொஞ்சம் நம்ம போனோம்னா அங்கங்க கொஞ்சம் பார்க்கலாம். கொஞ்சம் திரும்ப மண்டலம் பார்க்கலாம். கொஞ்சம் திருவடி பார்க்கறதுக்குள்ள நம்ம வெளியில் நிற்போம். எல்லாரும் அப்பதானே நின்னோம் அப்படின்னா நம்ம வெளியில் நின்று இருப்போம். ஜெயன் வச்சு பக்கத்தில் தள்ளி விட்டு இருப்போம். இப்படி கொஞ்சம் தான் சேவிக்க முடியும். ஏன் அப்படி தள்ளி விட்டோம்? அவ்வளவுதான் சேவிக்க நம்மளால முடியும். இன்னும் முடிச்சா சேவிங்க 1 மணி நேரம் அப்படின்னா நம்ம அங்கேயே கீழே விழுந்துருவோம். அப்படியெல்லாம் சேவிக்க முடியாது. அந்த அழகு அதனாலேயே தள்ளுறாளே நம்ம. அப்ப அவ கிருப்பதான் அந்த குடிச்சு தள்ளுறவா கூட இனிமேல கிருப்பையினே பார்க்கணும். ஏன்னா இன்னொரு 10 நிமிஷம் நிக்க வச்சோம்னா நம்ம அங்க இருக்க மாட்டோம். உருவு பண்டமா கீழே வந்துருவோம். அருணாம அழுகிற மாதிரி நம்மள அழுது கீழே வந்துடும். அப்ப நம்மளால தாங்க முடியாது. அது அதனாலயே அவ குடிச்சு தள்ளி விட்டுறான், வெளியில போயிருக்கு அப்படின்னு. இது எங்க தெரியுது அப்படின்னா ஒரு ஸ்லோகத்துல பராசர பட்டர் எடுக்கிற அக்ரே தார்க்ஷேன பக்ஷாத் ஹரிபதிஹி சயனோபார்ஸ்வேனத ஸ்ரீபூம்யா திருப்தயா நயன சுலகாசியவியமானதம். அங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி பெரிய பெருமாள் படுத்துட்டு இருக்கிறார். நடுவுல நம்பெருமாள் படுத்துட்டு இருக்க. பாக்குறீங்களா? இல்ல கண்ணு மூடி பாருங்க. நடுவுல நம்பெருமாள். இந்த பக்கம் ஸ்ரீதேவி பூதேவி. பொதுவா அவ எப்படி உபயநாச்சம் சேவை சாதிப்பா, நம்மள பார்க்கிற மாதிரி இருப்பா. திருப்பதியில எல்லாம் பார்த்தோம்னா நம்மள பார்த்த மாதிரி சேவை சாதிப்பா. ஆனா அங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பா. ஒரு கண்ணு நம்பெருமாளை பார்த்துட்டு இருப்பா. அதே மாதிரி வெளியில நேரம் பாங்க அந்த பெரிய கருடனும் சன்னதி கருடனும் உட்கார்ந்துட்டு இருப்பா. பொதுவா கருடன் எப்படி இருப்பா? நின்றுட்டு இருப்பா. எந்த சன்னதிக்கு போங்க கருடன் நின்று திருக்கோலத்துல தான் பார்க்க முடியும். ஏதோ 1-2 தான் இருந்து திருக்கோலம். ஸ்ரீரங்கத்துல நல்லா உட்கார்ந்துருப்பார். நல்லா காலம் அடிப்பு போட்டு உட்கார்ந்துருப்பார் கருடன். முன்னாடி பெரிய பெருமாள் படுத்துட்டே இருப்பார் நம்பெருமாளுக்கு பின்னாடி. இந்த பக்கம் அந்த பக்கம் ஸ்ரீதேவி பூதேவி ஒரு கழிச்சு உட்கார்ந்துருப்பார். நேரம் உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப நம்பெருமாள் நடுவுல சுத்தி 4 பேர். 4 பக்கம் 4 பேர். 4 பேரும் தன்னுடைய சொரூபத்தில் இல்ல பாருங்க. உட்கார்ந்து இருக்க வேண்டிய பெரிய பெருமாள் படுத்துட்டு இருக்கிறார். நம்மளை பார்த்துட்டு நேரா இருக்க வேண்டிய ஸ்ரீதேவி பூதேவி ஒரு கழிச்சு அந்த பக்கம் வந்துட்டு இருக்கா. நின்றுட்டு இருக்க கருடன் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். ஏன் மத்த சன்னதிக்கு வேலை ஏன் இங்க வித்தியாசமா இருக்கு அப்படின்னா அந்த நம்பெருமாளுடைய அழகை பார்த்து அவனால எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் மயங்கி அப்படியே நிக்கிறான். அக்ரே தார்க்ஷேன பக்ஷாத் ஹைபதி. அது பெரிய ஆதிசேஷன்ல படுத்திருக்க பெருமாள் முதல் உட்கார்ந்துட்டு தான் இருந்தாரா. இந்த நம்பெருமாள் அழகை பார்த்தார். நம்மளே இந்த ரூபத்துல வந்திருக்கமா, நம்மளை காட்டிலும் இவர் அழகா இருக்கிறாரு அப்படின்னு இந்த பெருமாள் பார்த்துட்டு இருந்த அழகு தாங்க முடியாம அவர் படுத்துட்டார். ஸ்ரீதேவி பூதேவி பார்த்தா இந்த மாதிரி ஒரு அழகா அவ பார்த்ததே இல்லை. அப்படின்னு தலையை சுத்தி போய் அவ 2 பக்கம் அப்படி அவளை பார்த்துட்டு இருக்கா. ஒரு கண்ணுல பெருமாளை பார்த்துட்டு ஒரு கண்ணுல நம்மளை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம அவ 2 பேரும் குழம்பு அப்படி உட்கார்ந்துருக்கா. இந்த பக்கம் கருடன் அந்த பெருமாளை பார்த்து அந்த அழகுல மயங்கி அவரு நின்றுட்டு இருந்தவர் அவர் உட்கார்ந்துட்டார். அப்படி சுத்தி 4 பேரும் அப்படி மயங்கிற மாதிரி ஒரு அழகு. ரம்யஜாமாதா அப்படிங்கிற பேரோட, அழகிய மணவாளன் அப்படிங்கிற தமிழ் பேரோட, நம்பெருமாள் அப்படிங்கிற சம்பிரதாய பேரோட அவர் சேவை சாதிக்க. அவருக்கு சமஸ்கிருதத்துல ஆரி பிரம்மா வச்ச பேர் ரம்யஜாமாதா அப்படிங்கிற. அழகிய மணவாளன் இது தமிழ் படுத்தினீங்கன்னா தமிழ் அழகிய மணவாளன். சம்பிரதாயத்துல நம்பெருமாள் அப்படின்னு சொல்லிருக்கோம். அப்படி இருக்கிற அழகே ரூபமா இருக்கிற அழகுக்கு அழகே இருக்கும் பெருமாள். இந்த மாதிரி ஒரு அழகே இல்லாத பெருமாள் அவர் அங்க சேவை சாதிக்கிறார். அவரை சேவிக்கிறோம். பெரிய பெருமாளை சேவிச்சென்றான். அழகான ரூபத்தோடு இருக்கிற நம்பெருமாளை சேவிச்சென்றான். ஸ்ரீதேவி பூதேவி ஒரு கழிச்சிருக்க அவளையும் சேவிச்சென்றான். அப்படி அந்த நம்பெருமாளை பக்கத்துல பாருங்க 2 பக்கம்
சின்ன சின்னதா 4 பெருமாள் சேவை சாதிக்கிறேன். மேல பெரிய பெருமாள், முன்னாடி நம்பெருமாள், இந்த பக்கம் 2 வெள்ளியில 2 பெருமாள், இந்த பக்கம் 2 பெருமாள். அது பேரர்கள்னு பேர். ஒண்ணு செல்வர், ஒண்ணு பலி சேர்க்கிறதுக்கு பலி பேரம், இன்னொன்னு சைனத்துக்கு போற சைன பேரம், இன்னொன்னு ஸ்நானத்துக்கு போற ஸ்நான பேரம். இப்ப 4 சின்ன சின்ன பெருமாள். இப்ப 4 இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, 4. 5ஆவதா பெரிய நம்பெருமாளை சேவிச்சிட்டோம். 6ஆவதா பெரிய பெருமாளை சேவிச்சிட்டோம். அப்புறம் அந்த பெரிய பெருமாளுக்கு அப்படியே கொஞ்சம் காலுக்கு பக்கத்துல பாருங்க, வெட்டி பாருங்க, தெரியுதா? ஒரு பெரிய நம்பெருமாள் மாதிரி நிக்கிறார். அவர் திருவரங்க மாளிகையார்னு பேர். அவர் யக்ன காலத்துல யக்ன சாலையில இருக்கிற பெருமாள். இப்படி 8 ரூபத்துல பெருமாள் உள்ள சேவை சாதிக்கிறார். அந்த மூலஸ்தானத்துல பண்ணின்னு 8 பெருமாளை சேவிக்கலாம். பெரிய பெருமாள் ஒண்ணும், நம்பெருமாள் அதுக்கு முன்னாடி அழகமனமாளன் 2வது, அவருக்கு இந்த பக்கம் 2 பெருமாள், அந்த பக்கம் 2 பெருமாள், சின்ன பெருமாள். அப்புறம் ஆராய்ச்சா 7ஆவதா அவருடைய திருவடிக்கு பக்கத்துல ஒரு பெரிய பெருமாள் நின்றுட்டு இருக்கிறார். அவருக்கு திருவரங்க மாளிகையார்னு பேர். பாவாளியும் சேச்சண்டு ஒரே திருப்தி. அப்படியே திரும்பி பாக்குறதுக்குள்ள நம்மளை பிடிச்சி இழுத்து வச்சுட்டா வெளியில. அந்த தீர்த்தம் எல்லாம் ஸ்வீகரிச்சுண்டு ஜெயன் விஜயனுடைய வாசல் வந்துட்டு அப்படியே மெதுவா அப்படியே ரொம்ப திருப்தி. பெருமாளை சனிக்கிழமை புரட்டா சனிக்கிழமை பெருமாளை சேவிச்சண்டான். பெருமாள் இன்னைக்கு கும்பல் இல்லாம நல்லா சேவை சாதிச்சா, அழகா இருந்தார். அப்படியே வந்தோம்னா இந்த பெருமாளும் இதுக்கு நிகரா இன்னொரு பெருமாள் பார்க்கணும்னா அங்க இருக்கிற கிருஷ்ணன் சன்னதி இருக்கிறது இடது பக்கம், அவரை பார்க்கிறோம். வசுதேவர் ருக்மிணி தேவகியோட சேவை சாதிக்கிறார். ரோகிணி தேவகியோட சேவை சாதிக்கிற வசுதேவர். அந்த கிருஷ்ணனுடைய தகப்பனார எங்கேயுமே பார்க்க முடியாது. அது ரோகிணி தேவியெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. தேவகியும் கூட பார்க்கலாம், ரோகிணியை பார்க்க முடியாது. அங்க ஸ்ரீரங்கத்துல மட்டுமே பார்க்க முடியும். உள்ள வசுதேவரும் தேவகியும் ரோகிணி சேவை சாதிக்கிற, முன்னாடி கிருஷ்ணன் அப்பா அம்மாவோட சேவை சாதிக்கிறேன். அப்படி குடும்பத்தோட அவனை சேவிக்கிறோம். அழகா பெருமாளுக்கு ஈக்குவலா கோயில் பிள்ளை அப்படிங்கிற பேரோட சேவை சாதிக்கிறேன். அவரையும் பார்த்து சேவிச்சண்டான். இப்படி சந்தோஷமா வெளியில வந்து திரும்பி எப்பதான் திரும்பி பார்ப்போம், இன்னொரு தடவை திரும்பி போயிடலாமா, இன்னொரு லைன்ல நிக்கலாமா அப்படின்னு அப்படி மனசு தூண்டுறது. மனசெல்லாம் அந்த பெருமாள் கிட்டே இருக்கிறது. அந்த மனசு அங்க விட்டுட்டு வேற என்ன பண்றது? லௌகிகம், வாழ்க்கை, குடும்பம், அதெல்லாம் மனசங்க விட்டுட்டு வெறும் சரீரத்தை மத்தன கிளம்பி அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டு அப்படி பெரிய பெருமாள் இன்னைக்கு சேச்சு. இது நான் கொஞ்சம் டைம் இல்லாதனால கொஞ்சம் ஸ்பீடா வந்துட்டேன். நீங்க பெரும்பாலும் ஒவ்வொன்னையும் எடுத்துட்டு ஒரு நாள் தியானம் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு பெரிய பிராட்டியார் பார்த்தோம்னா அதுல இருந்து வரக்கூடாது. அதுவே பெரிய பிராட்டிய இன்னும் அப்படி அங்குலமா பார்க்கணும். அவ திருக்கைகள் எப்படி இருந்தது, அவ இடுப்பு எப்படி இருந்தது, அவ என்ன ஒட்டியான சாத்தியிருந்தா, என்ன வஸ்திரம் சாத்தியிருந்தா, என்ன புஷ்பம் இருந்தது, அந்த மூக்கு எப்படி இருந்தது, அது உள்ளாக்கு எப்படி இருந்தது, அந்த தாமரை எப்படி இருந்தது, தாமரையில ரேகை எப்படி இருந்தது, அந்த தாயார பார்த்து வச்சுக்கணும். அதுவே தியானம் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஸ்பீடா திருப்பி இங்க வந்துடக்கூடாது, வெளி அழகானுக்கு வரக்கூடாது. தாயாரே இருக்கணும். வெள்ளிக்கிழமை எல்லாம் தியானம். அப்புறம் அந்த மணல் வெளிக்கு வரணும், மணல் வெளியை சுத்தி பார்க்கணும். அப்புறம் அடுத்த நாள் விசர்ஜனர் பார்க்கணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் தியானத்தை பெருசு பண்ணணும். மாதிரியே முழுசும் பண்ணிடக்கூடாது. ஆனா ஒரு முழுசும் தியானம் பண்ற அளவுக்கு உங்க மனச அப்படி பக்குவப்படுத்தி வச்சிருக்கணும். ஒரு இடத்துல உட்கார்ந்து இப்ப ட்ரெயின்ல போறோம் அப்படின்னா அப்படி உட்கார்ந்து இதெல்லாம் தியானம் பண்ற மாதிரி இருக்கணும், டிஸ்டர்ப் ஆகாம. நம்ம பொதுவா தியானம் என்ன பண்றோம் அப்படின்னா வேலை பண்ணிட்டு தியானம் பண்ணிடுறோம். கைபாட்டுக்கு வேலை பண்ணிட்டே இருக்கோம், மனசு பாட்டுக்கு இதெல்லாம் யோசிப்போம். அப்படி இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் அடக்கிட்டு மனசு மாத்திரம் ஓடணும். சரீரத்தை எல்லாம் முழுசு அடக்கிடணும். ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கணும், மனசு மாத்திரம் ஓடிட்டே இருக்கணும். இது நான் உதாரணத்துக்கு எனக்கு தெரியுங்கிறதால நான் ஐடி சொன்னேன். உங்களுக்கு எந்த பெருமாள் இஷ்டமோ, உங்க ஊர் பெருமாள் இருக்கலாம், உங்க வீட்டு பெருமாள் கூட இருக்கலாம், இல்ல எந்த திவ்ய தேச பெருமாளோ அந்த பெருமாள் முதல் சேவிச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களால தியானம் பண்ண முடியும். நம்ம ஏதோ அவசரத்துல போனோம், அவர் எப்படி இருப்பான்னு கூட இன்னும் தெரியாது. எனக்கு ஒப்பிலியப்பனை பிடிக்கும், ஒப்பிலியப்பன் எப்படி இருப்பார் அப்படின்னா அத்தனை தெரியல அப்படின்னா அப்புறம் பிரயோஜனம் இல்லை. ஒப்பிலியப்பன் திருமுடியில இருந்து திருவடி வரைக்கும் எப்படி இருப்பாங்கிறது தெரியணும். அப்பதான் தியானம் பண்ண முடியும். அப்ப இந்த பெருமாளை முதல் நல்லா கண்ணாறு சேவிக்கிற கருணைக்கு சேவிச்சீங்கன்னா அது மனசுல தங்கும் திருப்பி பாக்குறப்ப. அப்போ ஒரு அபிஹஸ்த கட்டணம் கூட இது ரங்கநாச்சியார்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த ரங்கநாச்சியார் தான் தெரியலையே அப்படின்னோம்னா அப்புறம் இன்னும் சரியா சேவிக்கலன்னு முதல் சரியா சேவிக்கணும். அப்பதான் தியானத்துக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா அவதாரங்கள்ல நம்மளால தியானம் பண்ண முடியும். நம்ம பார்த்தது இல்ல, கதை கேட்டிருக்கிறோம். சீதாதேவியெல்லாம் தியானம் பண்ணல, எப்படி இருப்பான்னு யாருக்கு தெரியும்? அப்போ நம்ம இந்த மாதிரி ஏதாவது திவ்ய தேசத்துல பெருமாளோ இல்ல உங்க ஊர் பெருமாளோ எது நீங்க அடிக்கடி பார்க்கிறீங்களோ, எது நீங்க ஆசைப்படுகிறீங்களோ அதுதான் தியானம் பண்ண முடியும். அது முதல் கிரகிச்சதை
தியானம் பண்ணுங்க. முதல்ல எல்லாம் உட்கார்றது கஷ்டம். இது எப்படியே உட்கார்ந்து தியானம் பண்ணோம் அப்படின்னா 2 நிமிஷத்துக்கு மேல கலைஞ்சு வந்துடும், ஞாபகம் வெளியில வந்துடும். இப்ப திருப்பி கொண்டு போகணும், இன்னும் எந்திரிச்சு வந்துருக்காரு. திருப்பி அது மனசுக்கு வச்சு அப்படியே திருப்பி தியானம் பண்ணி பாருங்க. நீங்க என்ன வழியில ஆராதனை பண்றீங்களோ அப்படியே மானசீகமா இதை அப்படியே அனுபவிக்கணும். அனுபவிச்சீங்கன்னா இதுக்கு மானசீக ஆராதனைன்னு பேரு. இதுவே பெரிய பலனை கொடுக்குற ஆராதனை. நீங்க எல்லாம் வெளியில பண்றதெல்லாம் அவ்வளவு சுத்தமா இருக்காது. ஸ்ரீரங்கம் தலைமை நம்ம பார்த்த மாதிரி நம்ம போய் சேவிக்க முடியுமா? அந்த அளவுக்குள்ள பெருமாளை சேவிக்க முடியும். அப்ப வெளியில நம்ம கிடைக்கிற அனுபவங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா இதையே நீங்க மனசுல அனுபவிச்சீங்க அப்படின்னா பூர்ணமான அனுபவத்தை நீங்க அப்படி மனசுல தியானம் பண்ணி பழகணும். தியானம்ங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு. மனத்தினால் சிந்திக்க நீங்க என்ன அந்த பெருமாள் ஆசைப்படுறீங்களோ அதை மனசுல சிந்திச்சு பாருங்க. அது அபிருதமான பலனையும் கொடுக்கும், ஆனந்தத்தையும் கொடுக்கும். ஸ்ரீரங்கத்துக்கு போக முடியலைங்கிற வருத்தம் உங்களுக்கு எல்லாம் இருக்க. நீங்க ஆசைப்படுற திவ்ய தேசத்துக்கு போக முடியல, ஐயோ புரட்டாசி மாசம் போக முடியலையே, இன்னைக்கு 3ஆம் திருநாள் அப்படின்னு இன்னைக்கே யோசிங்க. யோசிக்கிற இடமே திருப்பதி தான் அப்படின்னு பூர்த்தி பண்ணுவோம். அடியன் ஆசம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஆனா இது உங்க ஃப்ரீ டைம்ல பண்ணணும். டிஸ்டர்பா அப்பப்ப மாத்திட்டே இருக்கக்கூடாது. காலையில அப்படின்னா காலையில டைம்ல பிக்ஸ் பண்ணிக்கணும். இல்ல சாயந்தரம் அப்படின்னா படிக்கிறதுக்கு முன்னாடி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துடணும். கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தியானம் பண்ணீங்க அப்படின்னா உங்க சரீரம் நீங்க பண்ண பேச்சு கேட்கும். எந்த கஷ்டமெல்லாம் இருக்கு அதெல்லாம் போயிடும். ப்ரெஷர் போயிடும், சுகர் போயிடும், எல்லாம் கட்டுக்கு வரும். எப்பன்னா மனசு கண்ட்ரோல் ஆச்சுனாவே எல்லாமே கண்ட்ரோல். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. தாயார் நடத்தி கொடுப்பேன். அடியம்மா பூர்த்தி பண்ணிக்கலாம். 2 மணிக்கு சொல்லிட்டேன். அடியம்மா